ராஜா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் நடுவில் அசைவாடி கொண்டிருக்கிற பிரசன்னத்துக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் நடுவில் அசைவாடி கொண்டிருக்கிற பிரசன்னத்துக்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். தேவ மகிமை, தேவ பிரசன்னம் இந்த பகல் வேளைகள் நடுவில் ஆளுகை செய்யட்டும் அப்பா. எல்லா தடைகள் விலகட்டும் அப்பா. தேவ ஆவியானவர் உயிர்ப்பிப்பீராக. தேவ ஆவியானவர் அற்புதங்களை செய்வீராக. தேவ ஆவியானவர் தடைகளை உடைப்பீராக. உம்முடைய வார்த்தையினாலே கர்த்தர் பேசுவீராக. தெய்வீக வல்லமை வெளிப்படுவதாக, தெய்வீக பிரசன்னம் வெளிப்படுவதாக, எல்லா எதிரான தடைகள் அழிக்கப்படுவதாக. தேவனே, உம்முடைய மாறாத பிரசன்னம், விலகாத பிரசன்னம் எங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நல்ல வாய்களை திறங்க, வாய்களை திறங்க, வாய்களை திறங்க. சத்தம் உயரட்டும், சத்தம் உயரட்டும். ஹல்லேலூயா. வாய்களை திறந்து நல்ல அந்நிய பாஷையில பேசுங்க. ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவங்க, ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவங்க அந்நிய பாஷையில பேசு. சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. ஹல்லேலூயா. உராபா ஷலதரபா ரிகாபலதனமா. நல்ல வாய்களை திறங்க பார்க்கலாம். நல்ல வாய்களை திறந்து, நல்ல வாய்களை திறந்து தேவ பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி நன்றி அப்பா. உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. எங்கள் நடுவில் கர்த்தர் ஆளுகை செய்கிற கிருபைக்காக நன்றி. எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி. இந்த பகல் வேளையில் தேவ கரம் அசைவாடுவதாக, தேவ பிரசன்னம் இறங்கி வருவதாக. எல்லா தடைகள் நீங்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், விடுதலை சம்பவிக்கட்டும் ஆண்டவரே. நீர் எங்கள் நடுவில் அற்புதங்களை செய்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. தேவ கரம் எங்கள் நடுவில் ஆளுகை செய்வதாக. பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. எல்லா கன மகிமையெல்லாம் உமக்கு தருகிறோம். தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பக்கம் பார்த்துருக்கலாமா? இது இங்கே பார்த்துருப்பில்ல மானிட்டர், அதான் அங்கே அங்கே பார்த்துருக்கு. இங்கே என்ன இங்கே என்னையும் பார்த்துருப்பேன். தேங்க்யூ தேங்க்யூ. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நாம் கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம். அப்படியே ஆனால் நல்லா இருக்குது, எஃபெக்ட்ஸ் நல்லா இருக்குது. பாடும்போது அப்படியே மெயின்டைன் பண்ணிடுங்கண்ணே. பாட்டு பாடும்போதெல்லாம் அதை கர்த்தர் நல்லவர். நாம் அப்படியே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து சொல்லுவோம். வார்த்தையோடு நம்ம சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நீதிமொழிகள் புத்தகம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் புத்தகம். எஸ். நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். அல்லேலூயா. இந்த அருமையான கூட்டத்திற்கு அருமையான ஐயாவுகள் அழைத்த போது என் மனதில் பலவிதமான வார்த்தைகள் ஓடிக்கொண்டே இருந்தது. இதை பிரசங்கம் பண்ணலாமா? ஏன்னா ஆண்டவர் வண்டியாக பிரசங்கம் தந்திருக்கிறார். அதனால் எதை பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஒரு குழப்பமாக இருந்தது. ஆனால் நான் தேவ சமூகத்தில் இதற்காக காத்திருக்கும் போது கர்த்தர் இந்த வார்த்தை நினைப்பூட்டி, இதை என் ஜனங்களுக்கு சொல், இதை என் பிள்ளைகளுக்கு சொல், அவர்கள் காத்திருப்புகளுக்கு நான் ஒரு அற்புதம் செய்ய விரும்புகிறேன் என்று கர்த்தர் பேசியிருக்கிறார். அல்லேலூயா. இந்த நல்ல நாளிலும் காத்திருப்பு களிப்பாய் மாறும் அப்படிங்கிற தலைப்புல சில காரியங்களை கர்த்தர் உங்கள் நடுவில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். காத்திருப்பு களிப்பாய் மாறும். பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிச்சி அவங்க நீங்க உண்மையிலே நேசிக்கிறீங்கன்னா இல்ல நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவங்க முகத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க, காத்திருப்பு களிப்பாய் மாறும். சொல்லுங்க பார்க்கலாம்.
சிலர் இன்னும் சொல்லவே மாட்டீங்க. ஏன்னா அப்படின்னா எனக்கு மட்டும் மாறட்டோப்பா, இவங்களுக்கு மாறவே கூடாது ஆண்டவரே அப்படி நினைக்கிறவங்க வாயவே திறக்க மாட்டீங்க. பரவாயில்ல, ஆனாலும் நீங்கள் பக்கத்தில் பார்த்து சொன்னதற்காக உங்களுக்கு நன்றி. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? நீங்கள் இந்த வார்த்தையை மற்றவங்களுக்கு அறிக்கை செய்யும் போது அவர்கள் உங்களுக்கு அறிக்கை செய்கிறாங்க. அதனால உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கிறது. அல்லேலூயா. உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளுக்கு வல்லமை உண்டு, அதிகாரம் உண்டு. அது அற்புதங்கள் நிச்சயமாய் கொண்டு வருகிறதா இருக்கிறது. காத்திருப்பு களிப்பாய் மாறும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கடந்த முறை நான் வந்திருக்கும் போதே இந்த காத்திருப்பில் கொஞ்சமாக டச் பண்ணிட்டு போனேன். ஏன்னா காத்திருப்பு யாருக்கும் பிடிக்காத ஒரு காரியம். பாருங்க, போன முறைக்கு இந்த முறைக்கு ஆண்டவர் அப்படியே சிங்க் பண்றாரு பாருங்க. காத்திருப்பு யாருக்கும் பிடிக்காத ஒரு காரியம். எந்த காரியத்தை நம்மால வெயிட் பண்ணவே முடியாது. இப்போ கூட எப்படா கூட்ட முடியும், சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நீங்க காத்திருக்க மாட்டீங்க நம்புறேன். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. காத்திருப்பு பிடிக்காது. பஸ்ஸுக்கு போனால் நம்ம காத்திருக்க முடியாது. என்னதான் அது லேட்டாக வந்தாலும் எப்போ வரும். ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் பஸ்ஸுக்கு கூட காத்திருப்பீங்க, ரேஷன் கடையில் காத்திருப்பீங்க, கவர்மெண்ட்டில் ஒரு ஆர்டர் வரணும்னு அதுக்காக காத்திருப்பீங்க, ஒரு கையெழுத்து கிடைக்கணுமா கவர்மெண்ட் ஆஃபீஸில் மணிக்கணக்காக காத்திருப்பீங்க. அது நம்மளால் முடியும். ஆனால் பல நேரங்கள் முடியாமல் இருக்கிற காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னார்னா அந்த வார்த்தை நிறைவேறுகிற வரைக்கும் நம்மால் காத்திருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட யாராவது இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் இதில் எல்லாரும் அதில் அடங்குவோம். இல்லை விதிவிலக்கே கிடையாது. ஏன்னா எந்த வார்த்தை வந்தால் நம்ம என்ன சொன்னாலும் யார் சொன்னாலும் காத்திருப்போம். பாருங்க, உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு 4 வருஷம் ஆகும், ஆனால் ஒரு 15 லட்சம் ரூபா செலவாகும். 15 லட்சம் தானே, தலையை அடமானம் வச்சாவது. நான் அந்த வார்த்தையை யாராவது தலையை எங்கே அடமானம் வச்சுருக்காங்களா? ஆனால் வார்த்தையில் நான் தலையை அடமான வச்சாது இருக்கட்டும், நான் அதுக்குள்ளே போக விரும்பல. கர்த்தர் நல்லது. பாருங்க, எப்படியாவது நமக்கு காத்திருப்போம். ஆனால் பல நேரங்களில் நீங்கள் ஜெபிக்கிற காரியங்கள் நாட்கள் நீண்டு கொண்டே போகிறது. தேவ சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்ச சில காரியங்கள் இன்னைக்கு வரைக்கும் நடக்கலை. வாக்குத்தத்தம் பல கேட்டாச்சு, தீர்க்கதரிசனம் பல கேட்டாச்சு, ஆண்டவர் பல முறை நம்மோடு பேசிவிட்டார், வார்த்தைகள் தெளிவாய் வந்துருச்சு, பல முறை கர்த்தர் அடையாளப்படுத்தி சொல்லிட்டார். பலர் மூலமாய் மாறி 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 கர்த்தர் வாக்குத்தத்தங்களை அடுக்கிக் கொண்டே போனாலும் நம்முடைய வாழ்க்கையில் இன்றும் சில காரியங்கள் நடக்காமல் இருக்கிறது. அதை சொல்லத்தான் கர்த்தர் அனுப்பி இருக்கிறார். அப்படியானால் நீங்கள் காத்திருக்கிற காரியம் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாய் மாற போகிறது. அல்லேலூயா. சிலர் பாருங்க, சில ஜெப குறிப்புக்காக ஜெபம் பண்ணி 4 வருஷம் காத்திருக்கிற ஆட்கள் உண்டு, 5 வருஷம் காத்திருக்கிற ஆட்கள் உண்டு, 10 வருஷம் காத்திருக்கிற ஆட்கள் உண்டு, 15 வருஷம் காத்திருக்கிற ஆட்கள் உண்டு, 7 வருஷம் காத்திருக்கிற ஆட்கள் உண்டு. இப்படி சொல்லிட்டே போகலாம், எல்லா நம்பரையும் சொல்லலாம். அந்த அளவுக்கு காத்திருக்கிற ஆட்கள் உண்டு. பல நாள் நீங்க கேட்கிற கேள்வி, ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டீங்களா? எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? எனக்கு ஒரு நன்மை வராதா? நான் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு காத்திருக்கணும் ஆண்டவரே? என் பக்கத்தில் உள்ள ஆளுக்கு அற்புதம் நடக்குது, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு அற்புதம் நடக்குது, என் சர்ச்சில் கூட ஒன்னா தான் ஆராதிக்கிறாங்க அவங்களுக்கு அற்புதம் நடக்குது, என் கூட ஒன்னா தான் வேலை செய்யறாங்க ஆபீஸ்ல அவங்களுக்கு அற்புதம் நடக்குது. ஆனா எனக்கு அற்புதம் நடக்கலையே, எனக்கு விடுதலை வரலையே, நான் மாத்திரம் இன்னும் பல ஆண்டுகளை ஜெபித்துக் கொண்டே இருக்கிறேனே, என் ஜெபங்களுக்கு பதிலே வரவில்லை என்று அங்கலாய்த்துக் கொண்டிருப்பீர்களானால் இந்த பகல் வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு தருகிற நற்செய்தி, உங்கள் காத்திருப்பு களிப்பாய் மாற போகிறது. ஆமென். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். காத்திருப்பு களிப்பாய் மாற போகிறது. அல்லேலூயா. நெடுநாள் காத்திருக்கிறது என்ன செய்யுமா? இருதயத்தை இளைக்க பண்ணும். இருதயத்தை காத்திருந்தனால நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு யாராவது சொல்ல முடியுமா? காத்திருக்கனால நான் நிம்மதியா இருக்கிறேன் அப்படி யாராவது சொல்ல முடியுமா? அதுவும் நெடுநாள் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும். சோர்ந்து போயிடுவோம், ஜெபிக்காம கூட விட்டுருக்கிறோம். அப்படிதானே? ஆமாவா இல்லையா? சிலருக்கு அற்புதம் நடக்கிறத பார்த்துட்டு எனக்கு மட்டும் ஆண்டவர் அற்புதமே பண்ண மாட்டார் பாரு. ஆண்டவர் நான் இனிமே ஜெபிக்க மாட்டேன், இனிமே சர்ச்சுக்கு போக மாட்டேன், இனிமே பைபிளை எடுக்க மாட்டேன். சிலருக்கு அற்புதம் நடக்கும்போது பார்க்கும்போதுப்பா இப்பதான் வந்தா அவளுக்கெல்லாம் அற்புதம் நடந்திருக்கு பாரு, நான் எவ்வளோ நாளாக காத்திருக்கிறேன், எனக்கு அற்புதமே நடக்கலை, சோர்வடைய பண்ணியிருக்கல,
மனம் நொந்து போயிருக்கிறீங்களே, உள்ளம் உடைக்கப்பட்டிருக்கீங்களே, நிம்மதி இழந்திருக்கிறீங்களே, காத்திருந்து காத்திருந்து விரக்தியா இருக்கீங்களே, காத்திருப்பு கண்ணீரை வர வச்சிருக்குது இல்ல, காத்திருப்பு அவமானத்தை கொண்டு வந்திருக்குது இல்ல, காத்திருப்பு உங்களை வாழ்க்கையில பலவிதமான தோல்விக்குள்ள தள்ளி இருக்குது இல்ல, காத்திருப்பு பலவிதமான குழப்பங்களுக்குள்ள தள்ளி இருக்குல்ல, நீங்கள் காத்திருந்து 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 அந்த காத்திருப்பு உங்களை வேதனைக்குள்ள தள்ளி இருக்குமானால் இந்த பகலில் உங்களுக்கு ஒரு நற்செய்தி, இனி அது உங்களை வேதனைக்குள் தள்ளாது, இனி உங்களுக்கு கவலைக்குள்ள தள்ளாது, இனி அது உங்களை விரக்தி அடைய பண்ணாது, மாறாக உங்கள் காத்திருப்பு களிப்பாய் மாற போகிறது. விசுவாசிக்கிறவங்க மட்டும் 2 கையை தட்டி, ஆண்டவரே என் வாழ்க்கையிலே நான் காத்திருந்த காரியத்திலே என் தேவ நீர் ஆண்டவரே எனக்கு களிப்பை உண்டு பண்ணுகிற, எனக்கு களிப்பை உண்டு பண்ணுகிற, எனக்கு களிப்பை உண்டு பண்ணுகிற கிருபைக்காக நன்றி. விசுவாசிக்கிறவங்க மட்டும் கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். காத்திருப்பை என் தேவன் களிப்பாய் மாற பண்ணுகிறார். உங்கள் காத்திருப்பை என் தேவன் களிப்பாய் மாற பண்ணுகிறார். அல்லேலூயா. இங்க இருக்கிற அநேகர் காத்திருந்து காத்திருந்து சோர்ந்து போய் தான் வந்திருக்கிறீங்க. சில காரியத்தை சிலர் பேச ஆரம்பிச்சா கண்கள்ல கண்ணீர் தானா வருது. சில காரியத்தை சிலர் சொல்ல ஆரம்பிச்சா எனக்கு ஒரு அற்புதம் இல்லையே, ஏக்கம் தானா வருது, புலம்பல் தானா வருது, கவலைகள் தானா வருது. இன்றைக்கு கர்த்தர் அதற்கு ஒரு முடிவை தருவதற்காகத்தான் இந்த பகலிலே கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க இருந்தீங்கன்னா, ஆண்டவரே என் காத்திருப்புக்கு, என் காத்திருப்புகள் எல்லாம் இனி எனக்கு கவலைகளே அல்ல, வருத்தத்தை அல்ல, ஏமாற்றத்தை அல்ல, அது எனக்கு சந்தோஷத்தை தருகிறபடியினாலே நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சென்னையில் ஊழியம் செஞ்சிருக்கும் போது ஒரு 7 ஆண்டுகள் சென்னையில் இருந்தேன். அப்போ மணப்பாக்கம் அப்படிங்கிற பகுதியில் ஒரு அற்புத சுகமளிக்கிற ஆராதனை சொல்லி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நடத்திட்டு இருந்தேன். நிறைய ஜனங்கள் வருவாங்க, ஏகப்பட்ட பேர், புதுசாக ரட்சிக்கப்படாத ஜனங்கள் தான் வருவாங்க. கர்த்தர் அற்புதம் செய்தார், விடுதலை தந்தார், ஏகப்பட்ட வியாதிகள் நிறைய, நான் சொல்லிகிட்டே போகலாம், அவ்வளோ அற்புதங்கள்லாம் மருத்துவர் கைவிட்ட அப்படிப்பட்ட வியாதியெல்லாம் கர்த்தர் சுகமாக்கி இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு முறை ஒரு வாலிப சகோதரி நல்லா அழகாக இருப்பாங்க, ஆனால் பார்த்தா முகம் உடம்பு எல்லாமே கருப்பு கருப்பா கருப்பு கருப்பா கருப்பு கருப்பா, பெரிய 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 அந்த திருஷ்டி போட்டு மாதிரி ஒரு மாதிரி தழும் மாதிரி உடம்பெல்லாம் இருக்கு, முகம் கை காலாக இருக்கு. அந்த சகோதரி ஒரு நாள் அழுதுகிட்டே ஜெபம் பண்ண வந்தாங்க. எனக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். என்ன டாக்டர் சொல்கிறாங்க, இந்த கருப்பு தழும்பு என்னை விட்டு மாறவே செய்யாதான், இந்த கருப்பு இதெல்லாம். அப்போ நான் கேட்டேன், ஏன் நீங்கள் டாக்டர் வேறு நீங்கள் இந்த ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் பார்த்தீங்களா? எல்லாரையும் பார்த்தாச்சு. டாக்டர் சொன்னாங்க, இதுக்கு என்னென்ன கண்டுபிடிக்க முடியல, இதுக்கு மெடிசனே கிடையாது, இது அப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரி, அதுக்கு என்ன சிஸ்டர்? இல்லை, இதனாலேயே எனக்கு கல்யாணமே நடக்க மாட்டேங்குது, என் திருமண வயசை தாண்டிட்டேன், ஆனால் பல நாட்கள் காத்திருந்து இந்த காரியங்கள் மாறாததுனால கல்யாணமே நடக்கலை. கவலைப்படாதீங்க, மருத்துவர் கைவிட்டாலும் கர்த்தர் கைவிட மாட்டார். மருத்துவர்கள் இருக்கிற ஒன்றை சரிப்படுத்துவாங்க, கர்த்தர் இல்லாத ஒன்றை புதிதாக உருவாக்குவார். உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்க. ஒரு எண்ணெய் மட்டும் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி மறுவாரம் எண்ணெய் வாங்கிட்டு வந்தவங்களுக்கு எண்ணெய் ஜெபம் பண்ணி கொடுத்து நீங்கள் இதை அப்ளை பண்ணுங்கள், நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார்னு சொன்னேன். சில வாரங்களுக்கு பிறகு அந்த சகோதரி வந்தாங்க, எனக்கே அவங்களை அடையாளம் தெரியல, ஏன்னா ஒரு தழும்புக்குள்ள கிடையாது, எல்லாத்தையும் கர்த்தர் எடுத்து போட்டார். அற்புதமான விடுதலை கர்த்தர் தந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்ல வந்தது அது கிடையாது, அது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுல ஒரு அற்புதமான ஒரு சாட்சி ஒன்று சொல்ல பாருங்க. ஒரு முறை நான் ஆராதனை நடத்திட்டு இருக்கிறேன். அப்ப கர்த்தர் சொல்றாரு என்கிட்ட, இங்கே ஒரு வாலிப பெண் வந்திருக்கிறா, அவ வீட்டிலேருந்து வர்றதுக்கு முன்னால் தற்கொலை பண்ணலான்னு சொல்லி தூக்கு கயிறு எடுத்து தூக்கு மாட்டு போனான். ஆனால் இந்த பாட்டு சத்தம் கேட்ட உடனே இந்த கூட்டத்தில் போய் கலந்துட்டு வந்து அப்புறம் சாகலான்னு சொல்லி தூக்கு கயிறை எடுத்து திரும்பி வரும்போது மனசு மாறக்கூடாது, மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சுற்றி தலையனை மேலே வச்சுட்டு வந்திருக்கிறா. நீ சொல்லு, அவள் சாகும்படிக்கு அழைக்கப்பட்டவள் அல்ல, அவள் வாழும்படிக்கு அழைக்கப்பட்டவள், அவள் வாழ்க்கையை நான் கட்டி எழுப்புவேன், இந்த வார்த்தையை சொல்லு நான் ஆவியா வேண்ட சொல்கிறார். நான் சொல்லலை. 2வது தடவை சொல்கிறாரு, அப்பவும் சொல்லலை. 3வது முறை கர்த்தர் சொல்லும்போது சொல்லிட்டேன், இந்த மாதிரி ஒரு வாலிப தங்கச்சி வந்திருக்கிற,
நீ வீட்டிலேருந்து வர்றதுக்கு முன்னால் தூக்கு போட்டு சாகலான்னு கயிறு எடுத்து தூக்கு போட்டவ நீ இந்த பாட்டு சத்தம் கேட்டுட்டு இந்த கூட்டத்தில் போய் கலந்துட்டு வந்து அதுக்கப்புறம் சாகலான்னு வீட்டுக்கு திரும்பி வந்தால் மனசு மாறக்கூடாதுங்கிறதுக்காக அந்த தூக்கு போட்ட கயிறை சுற்றி தலையனை மேலே வச்சுட்டு வந்திருக்கிற கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றார், நீ சாகும்படிக்கு அழைக்கப்பட்டவள் அல்ல, நீ வாழும்படிக்கு அழைக்கப்பட்டவள். இயேசு உன்னை வாழ வைக்கிற உன் வாழ்க்கை மாறும். நீ ஒரு நாளும் தற்கொலை எண்ணாத, தற்கொலை எண்ணத்தை கைவிடு சொல்லி நான் ஆராதனை சொல்லி முடிச்சுட்டு அப்படியே ஆராதனை முடிஞ்சு பிரசங்கம் முடிஞ்ச உடனே ஜெபிக்கிறதுக்கு வரிசை கட்டி வந்தா கடைசியில் ஒரு வாலிப பொண்ணு நிற்கிறான். எல்லாரும் வந்தா முன்னாடி வந்த அவளுக்கு பின்னாடி வந்த ஆட்கள்லாம் முன்னாடி அனுப்பிட்டு கடைசியில் பேசுறதுக்காகவே நிற்கிறான். கடைசியில் வந்தோட அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அண்ணே, நீங்க சொன்ன அந்த பொண்ணு நான் தான் அப்படின்னா எனக்கே ஆச்சரியமா இருந்தது. அப்ப நான் கேட்டேன், என்னம்மா உனக்கு சாகுற அளவுக்கு பிரச்சனை? அவ சொன்ன, முதல்ல இருங்க, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன அது எனக்கு நீங்க கிளியர் பண்ணுங்க. சொல்ல என்னம்மான்னு சொல்லுன்னா, அவ சொன்னா, தூக்கு போடணும்னு நான் பிளான் பண்ணது எனக்கு மட்டும்தான் தெரியும். என் ரூம்ல வந்து தூக்கு கயிறை எடுக்கும் போது நான் மட்டும்தான் இருந்தேன். கயிறை மாட்டும் போது நான் மட்டும்தான் இருந்தேன். அந்த கயிறை இந்த கூட்டத்துக்கு போயிட்டு வரலான்னு சொல்லி நினைச்சது நான் தான், கூட ஆள் கிடையாது. அந்த கயிறை சுத்தி தலையணை மேல வைக்கும் போது நான் மட்டும்தான் இருந்தேன். யாருமே இல்லாத என் அறையிலே யாருக்கும் தெரியாமல் நான் எடுத்த முடிவுகள், நான் எண்ணின எண்ணங்கள் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டா, அப்ப நான் சொன்னேன், இது எனக்கு தெரியாது, உன்னை உருவாக்கின கர்த்தருக்கு தெரியும், உன்னை படைத்த ஆண்டவருக்கு தெரியும். அவர் உன்னை பார்க்கிறார், அவர் உன்னை காண்கிறார், உன் சூழ்நிலை அறிந்திருக்கிறார். ஒன்றும் அவர் பார்வைக்கு மறைவா இல்லை. நான் கேட்டேன், என்னதான் உன் பிரச்சனை? சாகிற அளவுக்கு உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அவள் அப்போதான் சொல்கிறா, எங்கள் வீட்டில் நாங்கள் 3 பொண்ணுங்க, நான் தான் மூத்த பொண்ணு. எங்கள் வீட்டில் என் 2 தங்கச்சி மகளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்கெல்லாம் குழந்தை குட்டியோடு சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனால் பல ஆண்டுகளாக எனக்கு இன்னும் கல்யாணமே ஆக மாட்டேங்குது. நானும் காத்திருந்து இந்த வருஷம் நடக்கும், அடுத்த வருஷம் நடக்கும், இந்த மாதம் நடக்கும், அடுத்த மாதம் நடக்கும். ஏதாவது மாப்பிள்ளை வீட்டு பொண்ணு பார்க்க வர்றாங்கன்னா இந்த மாப்பிள்ளை என்ன ஓகேன்னு சொல்லிடுவாரு, அந்த மாப்பிள்ளை என்ன ஓகேன்னு சொல்லிடுவாரு. நானும் காத்திருந்து ஊரில் எல்லாரும் என்ன தப்பாக பேச ஆரம்பித்தாங்க. ராசி இல்லாத பொண்ணு, குடும்பத்துக்கு ஆகாதவ, தங்கச்சிமாருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஆனால் அக்காவுக்கு கல்யாணம் ஆகலை, இவ சபிக்கப்பட்டவ, இவ ஊர்படாதவன் சொல்லி ஊர்க்காரங்க பேச ஆரம்பிச்சனால தான் நான் சென்னைக்கு வேலைக்கு வந்தேன். இங்க வேலைக்கு வந்த இடத்துலயாவது ஆபீஸ்ல என்ன எல்லாரும் ஒழுங்கா நடத்துவாங்கன்னு பார்த்தா அங்கே யாரும் என்ன கண்டுக்க மாட்டாங்க, எல்லாரும் என்ன ஒதுக்கி வைக்கிறாங்க, எல்லாருக்கும் நான் வேண்டாதவளை போல இருக்கிறேன். எனக்கு இந்த வாழ்க்கை வாழ பிடிக்கல. அது இன்னைக்கு நான் ரொம்ப விரக்தி ஆகி வாழ்க்கையில உடைக்கப்பட்டு நானும் காத்திருந்த காரியம் எனக்கு நடக்கலையே. இந்த காரியத்துல நான் வாழ்றதை விட இந்த சூழ்நிலையில வாழ்றதை விட செத்து போனா என்ன, என் காத்திருப்புகளுக்கு ஒரு முடிவே வராதான்னு ஏங்கிதான் இன்னைக்கு ஏக்கத்தோட சாகலாண்டு விரக்தியோட வீட்டுக்கு வந்தேன். அப்பதான் தூக்கு போட போகும்போது நீங்க பாடின பாட்டு சத்தம் கேட்டுச்சு. இந்த பாட்டு சத்தம் கேட்ட உடனே இன்னைக்கு ஒரு நாள் இந்த கூட்டத்தில் கலந்துட்டு அதுக்கப்புறம் சாகலான்னு வந்தேன். ஆனா அங்க வந்தப்போ இயேசு என்னோட பேசி இருக்கிறார். இனி நான் சாக மாட்டேன், இனி தற்கொலை எண்ணத்தை வாழ்க்கையில் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன், இனி ஒரு நாள் என் வாழ்க்கையில தற்கொலை எண்ணங்கள் வரவே வராது. கை தட்டிடாதீங்க, ஆண்டவர் மகிமைப்படுத்திடாதீங்க. வேண்டாம் 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 வேண்டாம். கர்த்தர் மகிமைப்பட்டாலும் மகிமை பெற்றுவார். எல்லாம் அப்படிலாம் தட்டிடாதீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய நாம மகிமைக்காக சொல்லட்டா. இன்றைக்கு அந்த மகளுக்கு கல்யாணமாகி 2 குழந்தைகளோட சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எனக்கு அப்பதான் ஒரு காரியம் புரிஞ்சது. காத்திருப்பு இதயத்தை இழைக்க மட்டும் பண்ணாது, சாகிற அளவுக்கு வாழ்க்கையை மாற்றி போடும். பாருங்க, இவள் சாகிற அளவுக்கு இவள் வாழ்க்கை தூண்டினது இந்த காத்திருந்த காலம். காத்திருந்த காரியம் நடக்கலையே, காத்திருந்த காரியத்தில் அற்புதம் கிடைக்கலையே, காத்திருந்து இதயத்தை இழக்க பண்ணி மரணத்திற்கு நேராக தள்ளின அந்த காரியம் அவள் வாழ்க்கையில களிப்பாய் மாறினதானால், இந்த பகல் வேளையில தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் காத்திருக்கிற காரியத்தில் என் கர்த்தர் உங்கள் காத்திருப்பை களிப்பாய் மாற பண்ணுகிறார். உங்கள் காத்திருப்பை களிப்பாய் மாற பண்ணுகிறார். உங்கள் காத்திருப்பை களிப்பாய் மாற பண்ணுகிறார். பக்கத்தில் பார்த்து மறுபடியும் கை கூட சொல்லுங்க, உங்கள் காத்திருப்பு களிப்பாய் மாறுகிறது. சொல்லுங்க பார்க்கலாம், உங்கள் காத்திருப்பு களிப்பாய் மாறுகிறது. சொல்லுங்க உங்கள் காத்திருப்பு. பக்கத்துல பார்த்து சிரிச்ச முகமா சொல்லுங்க, உங்கள் காத்திருப்பு களிப்பாய் மாறுகிறது. ஹல்லேலூயா
ஹல்லேலூயா. அப்படியே வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் பல காரியத்துக்காக காத்திருக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க, அந்த வார்த்தையை சொல்லுங்க. நான் பல காரியத்துக்காக காத்திருக்கிறேன். நான் ஜெபம் பண்ணி காத்திருக்கிறேன். ஆண்டுகள் பல ஓடிடுச்சப்பா, நாட்கள் பல கடந்துருச்சு. ஆண்டவரே எனக்கு இன்னும் அற்புதம் நடக்கல. எல்லாருக்கும் அற்புதம் நடக்கு, எனக்கு இன்னும் அற்புதம் நடக்கல. நான் விடுதலைக்காக காத்திருக்கிறேன், நான் அற்புதத்துக்காக காத்திருக்கிறேன், ஒரு நன்மைக்காக காத்திருக்கிறேன். என் வாழ்க்கையில காத்திருப்பின் நாட்கள் கூடிக்கொண்டே போகிறது, காத்திருப்பின் காலங்கள் கூடிக்கொண்டே போகிறது. ஆனால் இன்றைக்கு என் காத்திருப்புகள் எல்லாம் களிப்பாய் மாறட்டும் ஆண்டவரே. என் காத்திருப்புகள் எல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும் ஆண்டவரே. என் காத்திருப்புகள் எல்லாம் ஆனந்த களிப்பாய் மாறட்டும். அப்படி சொல்லிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேல இந்த பகல் வேளையில தெய்வீக வல்லமை இறங்கி வருகிறது, தேவ பிரசன்னம் இறங்கி வருகிறது. உங்கள் காத்திருப்பை களிப்பாய் மாற்றுகிற தேவ பிரசன்னம், உங்கள் காத்திருப்பை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவ பிரசன்னம், உங்கள் துக்கத்தை ஆனந்த சந்தோஷமாய் மாற்றுகிற தேவ பிரசன்னம் இந்த பகல் வேளையில இறங்கி வருகிறது. ரெண்டு கையை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில என் காத்திருப்பை நீ களிப்பாய் மாற்றி. நல்ல நல்ல கையை தட்டி, நல்ல கைகளை தட்டுங்க பார்க்கலாம். நீங்கள் கைகளை தட்டும் பொழுது அற்புதங்கள் நடக்கிறது. நீங்கள் காத்திருந்த காரியத்தில், நீங்கள் எதிர்பார்த்திருந்த காரியத்தில், நீங்கள் எதிர்பார்த்திருந்த காரியத்தில் ஹல்லேலூயா தேவ கரம் இறங்கி வருகிறது, அற்புதத்தின் கரம் இறங்கி வருகிறது, தெய்வீக வல்லமை இறங்கி வருகிறது. நல்ல கையை தட்டி 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 அற்புதங்கள் நடக்கிறது. இப்பொழுதே அற்புதம் நடக்க ஆரம்பிக்கிறது. கடைசி ஜெபத்தில் அற்புதம் இல்லை, இப்பவே கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். இப்பவே கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். இப்பவே அற்புதம் குடும்பத்துக்கு நேரே வருகிறது, உங்கள் பிள்ளைகளுக்கு நேரே வருகிறது, உங்கள் தலைமுறைக்கு நேரே வருகிறது, எதிர்காலத்துக்கு நேரே வருகிறது, வேலைகளுக்கு நேரே வருகிறது, வருமானத்துக்கு நேரே வருகிறது. உங்கள் ஊழியத்தில் தேவ கரம் கடந்து வருகிறது. ரட்சிக்கப்படாத கணவன் வாழ்க்கையில் தேவ கரம் கடந்து வருகிறது. திரும்பாத மனம் திரும்பாத பிள்ளைகள் வாழ்க்கையில் தேவ கரம் கடந்து வருகிறது. அற்புதத்துக்காக காத்திருக்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையில் தெய்வீக கரம் கடந்து வருகிறது. விசுவாசிக்கிறவங்க ரெண்டு கையை தட்டி ரபாதனமா ரகதரபர ஷெலபா ஹல்லேலூயா. காத்திருப்பு களிப்பாய் மாறும், காத்திருப்பு களிப்பாய் மாறும். ஹல்லேலூயா. பொது மொழிபெயர்ப்பில் அந்த வசனம் அழகா அப்படி சொல்லப்பட்டிருக்கு, நீண்ட நாட்கள் காத்திருத்தல் இருதயத்தை சோர்வடைய பண்ணும், விரும்பினது வரும்போது சாகா வரம் போல இருக்குமா. எப்படி இருக்குமா? சாகா வரம் என்ன? சாகவே மாட்டாங்கன்னு அர்த்தம். அப்படின்னா காத்திருந்த காரியம் நமக்கு முடிவை தருது, அப்படின்னா சந்தோஷத்தை கொண்டு வருதுன்னா, காத்திருந்த காரியத்தில் அற்புதம் நடக்குதுன்னா, அது நாம் இதுவரைக்கும் அனுபவித்திராத சந்தோஷத்தை, மகிழ்ச்சிய, நிம்மதிய நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர போகிறது. விசுவாசிக்கிறவங்க ரெண்டு கையை தட்டி, ஆண்டவரே நான் காத்திருந்த காரியத்துல, நான் காத்திருந்த காரியத்துல, நான் காத்திருந்த காரியத்துல ஆண்டவரே சாகா வரத்தை போல எனக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சிரிச்ச முகமா பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க காத்திருப்பு, உங்க காத்திருப்பு நீங்க எதுக்காக காத்திருக்கேன்னு எனக்கு தெரியாது, எந்த அற்புதத்துக்காக காத்திருக்கேன் எனக்கு தெரியாது. பாதி பேர் சொல்லவே இல்லை, பக்கத்துலேயும் சொல்லலை, வாயும் திறக்கல, உக்காண்டுக்கிற. ஐயா வாயை தர ஐயா சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, நீங்க எதுக்காக காத்திருக்கீங்களோ தெரியாது, எந்த காரியத்தில் அற்புதத்துக்காக காத்திருக்கீங்க தெரியாது. ஆனால் இந்த பகலில் உங்கள் காத்திருப்பு சந்தோஷமாய் மாறப்போகிறது. அல்லேலூயா. இந்த பிரசங்கம் முடியும் போது, நீங்க இந்த இடத்தை விட்டு கடந்து போகும்போது, கர்த்தர் என் காரியத்தில் எனக்கு அற்புதத்தை செய்து விட்டார் என்கிற உறுதியோட தான் போக போறீங்க. கர்த்தர் என் ஜெபங்களுக்கெல்லாம் பதில் தந்து விட்டார் என்கிற உறுதியோட போக போறீங்க. கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டு எனக்கு பதில் தந்து விட்டார் என்கிற உறுதியோடு போக போறீங்க. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா. ஒரு 3 காரியத்தை வேகமா உங்கள் மத்தியில் வைத்து நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரையிலான வசனங்களுக்கு நேராய் சிந்தித்திருப்பலாம். இந்த நெடுநாள் காத்திருத்தல் இதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் இந்த வார்த்தைக்கு ஆதாரமாக யோவான் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரை வசனங்கள். ஒருத்தர் மைக்கில் சத்தம் வாசிங்க. யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையில் பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம்
தூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பிறகு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகுகாலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். ஆமென். அந்த நாள் ஓய்வு நாளா இருந்தது. போதும். ஹல்லேலூயா. இது நமக்கு நல்ல பழக்கப்பட்ட ஒரு வேத பகுதி. இந்த வேத பகுதியிலிருந்து கர்த்தர் ஒரு 3 காரியத்தை நம்மோடு பேச போகிறார். காத்திருப்பு களிப்பாய் மாறும். ஹல்லேலூயா சொல்லுங்க. அந்த காத்திருப்பு களிப்பாய் மாறும்போது நடக்கிற ஒரு 3 காரியங்களை நாம் இங்கே தியானிக்க போகிறோம். இங்கே ஆண்டவருடைய வசனம் சொல்லுது பாருங்க. கர்த்தர் எருசலேமுக்கு போறார். எருசலேமில் பெதஸ்தா அப்படின்னு ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துக்கு ஒரு அற்புத சக்தி இருக்கிறது. என்ன அற்புத சக்தி? அந்த குளத்தில் எப்பொழுதாவது ஒரு தேவதூதன் வந்து இறங்குவான். தேவதூதன் வந்து இறங்கி அந்த குளத்துடைய தண்ணீரை கலக்குவான். அல்லேலூயா சொல்லுங்க. குளத்தோட தண்ணீரை கலக்குவான். அந்த குளம் கலங்கும் போது அந்த கலக்கப்படுகிற தண்ணீர்ல முதல்ல யாரு போய் இறங்குறாங்களோ அப்படி இறங்குறவங்க எப்பேற்பட்ட வியாதி உடையவர்களாய் இருந்தாலும் சுகமடைவார்களாம். அல்லேலூயா சொல்லுங்க. ஒருவேளை இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு அற்புத குளம் ஏதாவது நம்ம ஊர்ல இருந்திருந்தா இன்னைக்கு மொத்த இந்தியாவே எங்க தான் இருக்கும்? மொத்தமா வண்டி கட்டி நம்ம அங்கே டென்ட் போட்டு குடியிருந்துருவோம். ஏன்னா அப்படி ஒரு அற்புத குளம் இன்றைக்கு இல்லை. இன்னைக்கு குளம் நமக்கு தேவையில்லை. நான் பின்னால் வர்றேன் அதுக்கு நான் பின்னாடி வர்றேன். பாருங்க, அப்படி ஒரு அற்புதம் நடக்கிற ஒரு இடம். அதனாலேயே அந்த குளத்தை சுற்றிலும் எப்பொழுதும் பல வியாதியஸ்தர்கள், நோய் உடையவங்க அந்த குளத்தை கரையிலேயே காத்து கிடந்தாங்க. பார்வை இல்லாதவங்க, நடக்க முடியாதவங்க, காது கேட்காதவங்க, கண்ணு தெரியாதவங்க, மூடமானவங்க, பல ஆண்டுகள் பிரச்சனை, பல வருஷங்கள் பிரச்சனை, அப்படி உள்ள பலர் அந்த குளக்கரையிலே காத்து கிடப்பாங்களாம். ஒன்று. ரெண்டாவது, தூதன் இந்த நேரத்தில் தான் வந்து அந்த குளத்தை கலக்குவான் என்று ஒரு குறிப்பிட்ட நேரம் அங்கு கிடையாது. சரிங்களா? இருக்கீங்களா? எல்லாம் இருக்கீங்களா? உதாரணத்துக்கு காலை 7 முதல் 7:30 வரைக்கும் அந்த குளத்தை தூதன் கலக்குவான்னு சொல்லி அங்க போர்டு போட்டிருந்த அப்படின்னா 6:45 வரைக்கும் வீட்டில் இருக்கிற ஆள் அடிச்சு பிடிச்சி வந்து 6:45 வந்து சீட்டை போட்டுருவாங்க. ஆனா என்ன பிரச்சனைனா, எப்போ குளம் கலங்குன்னு தெரியாது. அது காலையா இருக்கலாம், இரவா இருக்கலாம், மதியமா இருக்கலாம், சாயங்காலமா இருக்கலாம், இல்ல நடுராத்திரி குரட்டை விட்டு தூங்குற நேரமா இருக்கலாம், இல்ல அது வரைக்கும் குளக்கரையிலேயே படுத்திருந்துட்டு அப்பதான் இந்த பாத்ரூம் போயிட்டு வரேன்னு போன கேப்ல வந்து கலக்கிருக்கலாம். ஆனா எந்த கேப்ல வேணா கலங்கலாம். 2, எப்போ கலக்குவான்னு தெரியாதுங்கிறதுனால நம்ம வேலைக்கு போகாம இருக்க முடியாது, சம்பாதிக்காம இருக்க முடியாது. 3, வியாதிப்பட்ட ஆளுக்காக 1 மாசம் 2 மாசம், ஏன்னா ஒரு வாரத்தில் இத்தனை முறை கலக்குமான்னு தெரியாது. ஒரு வாரத்தில் இறங்கலாம், ஒரு மாசத்துல கலக்கலாம், இல்ல 6 மாசத்துக்கு ஒரு முறை எப்பயாவது கலக்கலாம். அப்ப அத்தனை காலங்கள் இந்த அற்புதம் எப்போ நடக்கும்னு ஏங்கி அதை பார்த்துட்டே இருந்தா மட்டும்தான் அங்க விடுதலை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அங்க ஒரு ஆள் இருக்கிறார் பாருங்க, 38 வருஷம் வியாதி உள்ள ஒரு சீனியர். எத்தனை வருஷம் வியாதியா சொல்லுங்க? எத்தனை வருஷம் வியாதியா? இங்க யாராவது 38 வயசு உள்ளவங்க இருக்கிறீங்களா? பாட்டியம்மா, உனக்கு 80 தாண்டிடுச்சு பாட்டியம்மா, கை கீழே போடு. ஆயா ஒன்றும் இல்லை, ஆயா கை போடு. 38 வயசு யாராவது இருக்கு? 38 வயசு, 38 வயசு கீழே. ஏன்னா எனக்கே வயசு 38 இல்லை. என்ன ஏன் சிரிக்கிறீங்க? நான் உள்ளது தான் சொல்கிறேன். 30 வயசு யாருமே இல்லை, விடுங்க, இருக்கட்டும், நான் பின்னாடி வரேன், அதுக்கு இருக்கு. 38 வருஷம் ஒரு மனுஷன் குளக்கரையிலே படுத்து கிடக்கிறான். 7 மாதம் உள்ள ஒரு வியாதி சுகமாகலாம் நம்ம புலம்புற புலம்பல் இருக்கு பாருங்களேன். அதான் பாரு, ஐயா பார்த்தீங்களா?
தாங்க முடியும். 7 மாசம் 7 நாள் இடுப்பு வலிக்குதுனாலே நம்ம வீட்டில் இருக்கிற ஒருத்தரையும் தூங்க விட மாட்டோம். ஆமாவா இல்லையா? படாத பாட படுத்தி, பார்க்காத டாக்டர் இல்லை, போகாத இடம் இல்லை, எங்கெல்லாம் போக முடியுமோ எல்லாம் போய் என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணிடுறோம். 38 வருஷம் ஒருத்தன் காத்து கிடக்கிறான். எத்தனை வருஷமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 38 வருஷம். நான் இப்படி யோசிக்கிறேன், எனக்கு வயசு 38 ஆகலை. அப்போ எத்தனைன்னு கேட்காதீங்க, நான் வயசு சொல்ல மாட்டேனே. ஆனால் 38 ஆகலை. அப்போ நான் இப்படி யோசிக்கிறேன், 38 வயசாகாத என்ன ஆண்டவர் உலகத்தில் பிறக்க வச்சு, படிக்க வச்சு, வளர வச்சு, குடும்பத்தை தந்து, பிள்ளைகளை தந்து, ஊழியத்தை தந்து கர்த்தர் நடத்தி வந்த எத்தனை காலகட்டத்திலையும் ஒருத்தன் குளக்கரையிலேயே படுத்திருக்கிறான். அப்போ என்னையா குளத்துல தூதன் இறங்கி கலக்கவே இல்லையான்னு கேட்டா, கலக்குனா பல முறை கலக்கிட்டான். அவன் சொல்ற பதில் உண்டு, நீ சுகமாக விரும்புறியா? தூதன் குளத்தை கலக்கும் போது என்னை கொண்டு போய் விடுவதற்கு ஆள் இல்லையா? யார் இல்ல சொல்லுங்க? ஆள் இல்ல. அப்படின்னா அர்த்தம் குளம் கலங்கிட்டு தான் இருக்கு, அற்புதம் நடந்துட்டு தான் இருக்கு. யாருக்கு யாருக்கோ அற்புதம் நடக்குது, யாருக்கு யாருக்கோ விடுதலை உண்டாகுது, யார் யாருக்கோ சுகம் கிடைக்குது, யார் யாரோ அற்புதத்தை பெற்று சந்தோஷமா இருக்கிறாங்க, யார் யாரோ சாட்சி சொல்றாங்க, யார் யாரோ கர்த்தர் தொட்டார், விடுவித்தார், தந்தார், கொடுத்தார், ஆசீர்வதித்தார், பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சாட்சி சொல்றாங்க. ஆனா 38 வருஷமா ஒருத்தன் ஏங்கிட்டு இருக்கிறான். சாட்சி பார்க்கும் போதெல்லாம் அவனுக்கு ஒரு ஏக்கம், என் வியாதிக்கு ஒரு முடிவு வராதா? அங்கே சுகமாகி அநேகர் ஓடும் போதெல்லாம் அவனுக்கு ஒரு ஏக்கம், நான் இப்படி சுகமாகி போக மாட்டேனா? 38 வருஷமா அந்த குளக்கரையில கிடக்கிறேனே, என் வியாதிக்கு ஒரு முடிவு வராதா? இன்னைக்கு நீங்க வியாதியில சுகம் பெற காத்திருக்கலாம், ஒரு வேலை கிடைக்க காத்திருக்கலாம், பிள்ளைகள் திருமணத்துக்காக காத்திருக்கலாம், திருமணமானவங்க குழந்தைகளுக்காக காத்திருக்கலாம், இல்ல நீங்க ஒரு பிசினஸ்க்காக காத்திருக்கலாம், அற்புதத்துக்காக காத்திருக்கலாம். உங்கள் காத்திருப்பின் காலம் முடிவுக்கு வரப்போகிறது. இப்படி எல்லாம் தட்டிடாதீங்க, இப்படி தட்டாதீங்க, இப்படி தட்டாதீங்க. தட்டுனா நல்ல சத்தம் வர்ற மாதிரி தட்டுங்க, இல்லைன்னா தட்டாதீங்க. அல்லேலூயா. என் முதல் பாயிண்ட், காத்திருப்பு முடிவுக்கு வருகிறது. ஒன்று, காத்திருப்பு களிப்பாய் மாறும்போது நடப்பது என்ன? காத்திருப்பு முடிவுக்கு வருகிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, காத்திருப்பு முடிவுக்கு வருகிறது. சொல்லுங்க, காத்திருப்பு முடிவுக்கு வருகிறது. இவ்வளவு சத்தமா சொல்லாதீங்க. பக்கத்தில் பார்த்து சிரிச்ச முகத்தை சொல்லுங்க, யாருமே இல்லையா, ஒத்தலைகிறியா சொல்லு. காத்திருப்பு முடிவுக்கு வருகிறது. உங்களை பார்த்தே சொல்லுங்க, காத்திருப்பு முடிவுக்கு வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, காத்திருப்பு முடிவுக்கு வருகிறது. அல்லேலூயா. 38 ஆண்டுகள் காத்திருந்தவன் பிரச்சனைக்கு என் கர்த்தர் அவனை கண்டு மனதுருகி அவனை தேடி வந்து ஒரு அற்புதம் சுகம் தந்தது உண்மையானால், இன்றைக்கு எத்தனை ஆண்டுகள் வியாதியில, எத்தனை ஆண்டுகள் பிரச்சனையில, எத்தனை ஆண்டுகள் போராட்டத்தில், எத்தனை ஆண்டுகள் கண்ணீரில் அற்புதத்திற்காய் காத்திருக்கிறீர்களோ, இந்த பகல் வேளையில கர்த்தர் சொல்கிறார், உங்கள் காத்திருப்பு முடிவுக்கு வருகிறது. உங்கள் காத்திருப்பு முடிவுக்கு வருகிறது. இது கர்த்தர் எனக்கு தான் பேச நினைக்கிறவங்க 2 கையை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க. பார்க்கலாம். ஆண்டவரே, நான் காத்திருந்த காரியம் என் பொருளாதாரத்திலே, என் குடும்பத்திலே, என் பிள்ளைகள் வாழ்க்கையிலே, என் வேலையிலே, என் எதிர்காலத்திலே, என் குடும்ப காரியங்களிலே, நான் காத்திருந்த காரியத்திலே என் கர்த்தர் இந்த பகலிலே என் காத்திருப்பை முடிவுக்கு கொண்டு வருகிற கிருபைக்காக என் காத்திருப்பை முடிவுக்கு நல்ல 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 கையை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க. பார்க்கலாம். நீங்க கைகளை தட்டும் பொழுது அற்புதம் நடக்கிறது. நீங்க கைகளை தட்டி கர்த்தரை துதிக்கும் பொழுது விடுதலை உண்டாகிறது. சில காத்திருப்புகள் மாறுகிறது. சில காத்திருப்புகளின் காலம் முடிவுக்கு வருகிறது. கர்த்தர் உங்கள் காத்திருப்பை முடிவுக்கு கொண்டு வருகிறார். நல்ல கைகளை தட்டி அல்லேலூயா. காத்திருப்பு முடிவுக்கு வருகிறது. அப்படின்னா அர்த்தம் வியாதி முடிய போகுதுன்னு அர்த்தம், பலவீனம் மாற போகுதுன்னு அர்த்தம், அற்புதம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். இனி தலை குனிஞ்சு நடக்க மாட்டீங்கன்னு அர்த்தம். இனி நீங்க உயர்ந்து நிப்பீங்கன்னு அர்த்தம். இனி நீங்க செழித்திருப்பீங்கன்னு அர்த்தம். நீங்க ஜனங்களுக்கு முன்பதாக சாட்சியா நிப்பீங்கன்னு அர்த்தம். இனி நீங்க கண்ணீர் வெடிக்க மாட்டீங்கன்னு அர்த்தம். இனி நீங்க அவமானப்பட மாட்டீங்கன்னு அர்த்தம். நான் சொல்ல சொல்ல எத்தனை பேர் ஆமென் சொன்னீங்களோ அது உங்களுக்கு அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. உங்கள் காத்திருப்பு முடிவுக்கு வருகிறது என்றால், எது உங்களை கண்ணீர் வெடிக்க பண்ணினதோ, எது உங்களை புலம்ப வைத்ததோ, எது உங்களை வேதனைப்பட வைத்ததோ, எது உங்களை துக்கப்பட வைத்ததோ, எது உங்களை கண்ணீருக்கு காரணமாக இருந்ததோ, அது இனி உங்களை ஒரு நாளும் கண்ணீர் வடிக்க வைக்காது. இந்த பகல் வேளையிலே கர்த்தர் தீர்க்க தரிசனமா பேசிக் கொண்டிருக்கிறார். நல்ல 2 கையை தட்டி, ஆண்டவரே, அந்த காரியங்கள் வாழ்க்கையில் அப்படியே நடப்பதாக, அப்படியே நடப்பதாக. அல்லேலூயா.
காத்திருப்பு முடிவுக்கு வருகிறது. காத்திருப்பு முடிவுக்கு வருகிறது. அல்லேலூயா. எனக்கு தெரியல ஏன் இந்த வார்த்தை கர்த்தர் பேச சொன்னார். இந்த வார்த்தை கர்த்தர் பேச சொல்லியிருக்கிறார்னா இது உங்களுக்கான வார்த்தைன்னு அர்த்தம். இது உங்களுக்காக கர்த்தர் பேசுறாருன்னு அர்த்தம். அதுக்காகத்தான் என்ன அவ்வளோ தூரத்துல இருந்து விடிய விடிய டிராவல் பண்ணி என் பிள்ளைக்கு இந்த வார்த்தையை சொல்லு, என் ஜனங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லு கர்த்தர் அனுப்பியிருக்கிறார் அர்த்தம். உங்கள் காத்திருப்பை கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வருகிறார். உங்கள் காத்திருப்பை கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வருகிறார். எது உங்களை இழைக்க பண்ணினதோ, எது சோர்வடைய பண்ணினதோ, எது கலங்க பண்ணினதோ, எது உங்களை விரக்தியடைய பண்ணினதோ, எது உங்களை தற்கொலைக்கு தூண்டினதோ, எது உங்களை அவமானப்படுத்தியதோ, எது உங்களை நிந்தித்ததோ, எது உங்கள் கண்ணீருக்கு காரணமாக இருந்ததோ, அந்த காத்திருப்பின் காலங்கள் முடிவுக்கு வருகிறது. விசுவாசிக்கிறவங்க நல்லவரான சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. காத்திருப்பு முடிவுக்கு வருகிறது. நீங்க ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா 17ஆம் அதிகாரம் முதல் வசனம் ஆரம்பிக்கும் போதே வசனம் இப்படி சொல்லுகிறது. ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் மீண்டும் ஆபிராமுக்கு தரிசனமாகி, வாசிக்க பார்க்கலாம் 17ஆம் அதிகாரம் முதல் வசனம் அழகா சொல்லுது பாருங்க. ஆபிரகாம் இல்லக்கா, நல்லா தெளிவா வாசிங்க. ஆபிரகாம் வேற, அதுக்கப்புறம் தான் கர்த்தர் பேரே மாத்துறார். அந்த 17ல தான் ஆபிராம்ங்கிற பேரு ஆபிரகாம்னு கர்த்தர் மாத்துறார். நான் அதுக்கு பின்னாடி வரேன். வாசிக்க பார்க்கலாம்ல. ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நடுவாக ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் பாருங்க ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். என்ன வாக்குத்தத்தம் தெரியுமா? நான் உனக்கும் எனக்கும் நடுவா ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேங்கிறார். நீங்க ஆமீன் ஆமீன் ஒரு சில பேர் மட்டும்தான் ஆமீன் சொல்றீங்க. ஆமீன்னா அப்படின்னா அர்த்தம் என்ன? அப்படியே தெரியும், ஆனால் சொல்ல தான் மாட்டோம். உங்கள் காத்திரு முடிவுக்கு வரும். வந்தா என்ன, வரலாம் எனக்கு என்ன. நான் அதை ஏன் சொல்கிறேன்னா, இருங்க நான் பின்னாடி எல்லாத்தையும் அந்தந்த டைம் வரும்போது சொல்ல, மொத்தமாக ஆரம்பத்தில் சொல்லக்கூடாது. இருக்கட்டும், கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 75வது வயதில் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி சொல்கிறார், நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். உன் பிள்ளைகள் அப்படி இருப்பாங்க, எப்படி இருப்பாங்க, உன் வம்சம் எண்ணி முடியாதா இருக்கும். ஆச்சா பூச்சான்னு எத்தனை வயசுல வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? எத்தனை வயசுல கொடுத்தாரு? 75 சொல்லுங்க. கேட்கல 75 வயசு உள்ள யாராவது இருக்கீங்களா? கை தூக்குங்க பார்க்கலாம். 75க்கு மேல ஆயா எல்லாத்துக்கும் கை தூக்குது. 18 உங்களை இல்லை, அந்த ஆயா பின்னாடி உள்ள ஆயா 18 வயசுக்கும் ஆயா கை தூக்குது, 75 வயசுக்கும் கை தூக்குது. பரவாயில்ல, ஆயா என்றும் இளமையா இருக்கட்டும், கர்த்தரோட ஆசீர்வதிப்பார் ஆயா. ஆம், 75 வயசுல 75 வயசு உள்ள ஆளை நாம என்னன்னு சொல்லுவோம்? சொல்லுங்க, தாத்தா. 75 வயசு தாத்தாக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்குறாரு. என்ன வாக்கு கொடுக்குறாரு? ஆபிரகாமே, நான் உனக்கு ஒரு குமாரனை தருவேன். உங்களை மாதிரிலாம் ஆபிரகாம் அமைதியெல்லாம் இருக்கல. அவர் இப்படி ஆமைன்னு சொன்னார். ஏன்னா அவருக்கு அது தேவை. அவருக்கு சந்ததி உருவாகும், அவருடைய சந்ததி வளரணும், வாக்குத்தத்தம் பெருகணும். அவர் ஆமைன்னு சொன்னார். எத்தனை வயசுல சொல்லுங்க? இப்ப என் கூட சேர்ந்து எல்லாம் எண்ணுவீங்களா? 75, 76, என்னங்க 77. ஏங்க நம்பர் தெரியாதா? என்னங்க 75, 76, 77. அதுக்குள்ள 93 கொண்டு யாரும் 75 93 கொண்டாங்க. அந்த அடுத்த 5 6வது எண்ணிக்கையில் இப்போ ஏன் கூட 76, 77, 78, 79, 80, 81 வாக்குத்தத்தம் நிறைவேறிச்சா? 81 வயசுல வாக்குத்தத்தம் நிறைவேறிச்சா? இல்லை. ஆபிரகாம் அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்துருப்பார். இது என் கற்பனை என்ன? உடனே ஆண்டவர் கூப்பிடுறாரு. ஆண்டவர் தெரிஞ்சு போச்சு ஆபிரகாம் டல்லாகிறாரு, விட்டுறக்கூடாதுங்க. வா ஆபிரகாமே, மேலே பாரு. என்ன தெரியுது? நட்சத்திரம் தெரியுது. ஆண்டவரே, அது என்ன முடியுமா? என்ன முடியாதப்பா, என்ன முடியல. ஏன்? அது நிறைய இருக்கு. கர்த்தர் சொல்றாரு, உன் சந்ததிகள் அவ்வண்ணமாய் பெருகும். ஆபிரகாம் இப்படிதான் ஆமேன்னு சொன்னாரு.
அவர் ஆமென் சொன்னார். ஏன்னா கர்த்தர் சொல்றாரு பாருங்க, உன் சந்ததி எண்ணி முடியாதா இருக்கும். ஆனா வயசு எத்தனை? 81 ஆயிருச்சு, ஒண்ணு நடக்கல. ஆபிரகாம் சந்தோஷம். ஓ கர்த்தர் என் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல வளர பண்ணுவேன், சந்தோஷம். இப்ப 82 என்னங்க, 82 83 80 என்னங்க, 84 85 86 87 88 இருங்க, 88 வயசாச்சு. நடந்துச்சா? 88 வயசு நடந்துச்சா? அப்ப பாக்குற ஆண்டவர், ஓ ஆபிரகாம் மறுபடியும் டல்லா இருக்கு, விட்டுறக்கூடாது அப்படின்னு மறுபடியும் கூப்பிடுற ஆபிரகாமே. ஆண்டவர் ஆபிரகாமை பீச்சுக்கு கூட்டு போனாராம். எங்க கூட்டு போனாரா? பீச். அப்பதானே கடற்கரை என்னது? கடற்கரை மணலை எண்ணுங்கிற அவர் ஒரு கை மண் எடுத்துட்டு, ஆண்டவரே இதையே என்னால எண்ண முடியலப்பா. அப்ப கர்த்தர் சொல்றாரு, உன் சந்ததிகள் இவ்வண்ணமா இருக்கும். ஆமா ஆமென் தான். அவர் சந்தோஷம் தாங்கல. ஓ கடற்கரை மணல் எண்ணி முடியாத அளவுக்கு என் சந்ததி இருக்குன்னா அது எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம். நல்ல ஒரு ஆமென் சொன்னார். உங்களை மாதிரிலாம் நல்லா சொல்லல, சந்தோஷமா சொன்னார். 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99. அதான் இந்த வசனம், இந்த அதிகாரம் 99. அப்ப கிட்டத்தட்ட 24 ஆண்டுகள் வாக்குத்தத்தத்தை கேட்டுட்டே மட்டுமே இருக்காரே தவிர அற்புதம் நடக்கவில்லை. எத்தனை வருஷம்? எத்தனை வருஷம்? 24 வருஷமா. 75 ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 99 வரைக்கும் ஒண்ணுமே நடக்கல. இப்ப கர்த்தர் மறுபடியும் தரிசனமாகிறார். சொல்றார், நான் உனக்கும் எனக்கும் நடுவாக உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். ஆனா இந்த முறை உங்களை மாதிரி ஆபிரகாம் ஆமென் சொல்லல. அவர் என்ன பண்ணாராம் தெரியுமா? 17 வசனம் வாசிங்க சிஸ்டர். முகங்குப்புற விழுந்து நகைத்து. 17 வசனம் 17. அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதுதான் எனக்கு பிள்ளை பிறக்குமோ? 90 வயசு சால் பிள்ளை பெற முடியுமோ? ஆண்டவரே இதெல்லாம் இந்த விளையாட்டுங்க வேண்டாம். ஆனா இதுக்கு பதிலா இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைத்திருப்பானாக. அப்படின்னா என்ன தெரியுமா? 99 வயசுல வாக்குத்தத்தம் கேட்ட ஆபிரகாம் தாத்தாவுக்கு இந்த முறை ஆமென் சொல்ல மனசு வரல. ஏன்னா ஆபிரகாம் தாத்தாட்ட கேட்ட சொல்லுவாரு, 24 வருஷமா ஒருத்தர் தருவேன் 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 சொல்லி வாய் மட்டுமே வேலை செய்தே தவிர ஒன்னும் நடந்த மாதிரி தெரியல. அதனால இந்த முறை ஆபிரகாம் சொல்றார், ஆண்டவரே நீங்க பண்ற காமெடி நல்லா. முகம் குப்புற விழுந்து நகைத்துல என்ன அர்த்தம்? நம்ம ஊர் பாஷையில இத கேட்ட உடனே ஆபிரகாம் விழுந்து விழுந்து சிரிச்சிருக்கிறாரு. என் முகம் குப்புற விழுதுன்னா என்ன அர்த்தங்க? சில ஜோக் எல்லாம் கேட்கும் போது விழுந்து விழுந்து சிரிப்பேன் பாருங்க. லிட்டரலா ஆபிரகாம் தாத்தா பார்த்தா பண்றாரு. எப்படி? உன்னை மிகவும் திரளா. ஆண்டவரே தயவு செய்து வேண்டாம், நல்ல காமெடி இதுக்கு மேல பண்ணாதீங்க. அதுக்கு சொல்றான். எப்படி என்ன சொல்றாரு? 100 வயசுல எல்லாம் இன்னைக்கு இதுக்கு மேல 100 வயசு எனக்கு எங்க ஆண்டவரே பிள்ளை பிறக்கும்? எனக்கு 100 வயசுல சாரலுக்கு எத்தனை வயசு? 90 வயசு. 90 வயசு பாட்டிக்கு எங்க ஆண்டவரே பிள்ளை பிறக்கும்? இதுக்கு மேல இந்த காமெடி பண்ணாதீங்க ஆண்டவரே, தயவு செய்து இதோட நிப்பாட்டிருங்க. அதுக்கு பதிலா ஏற்கனவே சைடுல ஒருத்த வந்தால இஸ்மவேல், அவனையே என் பிள்ளையா ஏத்துக்கோங்க ஆண்டவரே. ஹலோ இருக்கீங்களா? நான் யோசிச்சேன். நான்லாம் ஆபிரகாமை குறித்து கேட்டு கேட்டு வரும்போது, ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன், விசுவாசத்தின் வீர ஆத்தாடி, ஆபிரகாம் போல விசுவாசத்தை யாரும் வராதுன்னு. ஆனால் யானைக்கும் அடிசை இருக்குமா? அப்படி நம்ம ஊரில் பழமொழி இருக்குல்ல, யானைக்கே அடிசை இருக்குமா? அப்படின்னா இந்த ஆபிரகாம்ங்கிற பெரிய யானைக்கு அடிசை இருக்குச்சு பாரு. 24 வருஷமா ஆமேன் ஆமேன் சொன்ன வாய் இப்போ ஆண்டவரே வாய்ப்பில்லை ஆண்டவரே, இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆண்டவரே, வேண்டாம் ஆண்டவரே, இதுக்கப்புறம் இந்த மாதிரி காமெடி பண்ணாதீங்கன்னு சிரிச்சாராம். தாத்தா தான் அப்படின்னா 18ஆம் அதிகாரத்தில் பாட்டி சிரிக்கிறாங்க, இவர் விழுந்து விழுந்து ஓப்பனா சிரிச்சிட்டார். அந்த அம்மா சைலண்டா மனதிற்குள் நகைத்து. அப்படி இருக்கு பாருங்க 18ல. சாரா தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவி, எங்க வீட்டுக்காரர் வயசாளி ஆயிட்டாரு,
கம்பு ஊன்ற வயசுக்கு வந்துட்டாரு. இதுக்கப்புறம் எங்களுக்கு எங்க ஆண்டவரே பிள்ளை பிறக்க போகுது, தயவு செய்து காமெடி பண்ணாதீங்க. பாட்டியும் சிரிக்குது. ஹலோ, இப்போ உங்களில் சிலர் காத்திருப்பு கழிப்பாய் மாறுது நான் சொல்லும்போது சிலருக்கு மனசுக்குள்ள சிரிப்பு வந்திருக்கும். இது மாதிரி பல முறை கேட்டு பொழிச்சு போச்சு. எத்தனை முறை கேட்டாச்சு, எவ்வளோ வாக்குத்தத்தை பார்த்தாச்சு. இல்லை, உங்கள் உள்ளத்தில் வந்து போன எண்ணங்கள் தான் ஆண்டவர் சொல்கிறாரு. கரெக்டு தான், அது உள்ளத்தில் வந்து போன எண்ணங்கள். ஆபிரகாம் கிட்டத்தட்ட லிட்டரலாக அதான் பண்ணுறாரு. என்ன ஆண்டவரே, எத்தனை முறை சொல்லிட்டீங்க, நான் 24 வருஷமாக இதைத்தான் கேட்குறேன், ஆனால் ஒன்றுமே நடந்த மாதிரி தெரியல ஆண்டவரே, போதும் ஆண்டவரே, போதும் ஆண்டவரே. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் வந்திருக்கிறீங்க. இதுக்கப்புறம் இந்த காரியத்துக்காக நான் ஜெபிக்க மாட்டேன் பாஸ்டர், இதுக்கு மேலே இந்த காரியத்துக்காக நான் ஜெபம் பண்ணி நேரத்தை விரயமாக்க மாட்டேன், இதுக்கு மேலே இந்த அற்புதம் நடந்தா என்ன, நடக்கலைன்னா சொல்லுங்க, நீங்க சொன்னது தான் நான் சொல்றேன். இதுக்கு மேலேயும் அற்புதம் நடக்கணுமா? வேணாம் ஆண்டவர். எனக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா, ஆண்டவர் அடமொழியோடு சொல்றாரு பாருங்க. 17:1 ஆபிராமுக்கு 99 வயதான போது, அது ஆபிரகாமின் உண்மைத்தன்மையை காட்டுது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமுக்கு 99 வயதான போது ஆண்டவர் தரிசனமாக்கி சொல்றாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்படின்னு அர்த்தம் தெரியுமா? ஆபிரகாமே, உனக்கு தான்பா வயசு 99, ஆனா நான் இன்றைக்கும் சர்வ வல்லவர். ஆபிரகாமே, நீ தான்பா 24 வருஷமா காத்தது சோர்ந்து போற, ஆனா நான் இன்னைக்கு சர்வ வல்லவர். ஆபிரகாமே, உனக்கு தான் உன் பிரச்சனை பெருசுப்பா, ஆனா நான் சர்வ வல்லவர். நீ சந்திக்கிற பிரச்சனை விட, நீ சந்திக்கிற போராட்டத்தை விட, நீ கடந்து போகிற சூழ்நிலை விட நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆண்டவர் இதே வார்த்தையை இந்த பகல் வேளை வந்திருக்கிற உங்களுக்கு சொல்றார். உங்க பிரச்சனை பெருசா இருக்கலாம், உங்க போராட்டங்கள் பெருசா இருக்கலாம், உங்க காத்திருப்பு பெருசா இருக்கலாம், ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமென் சொல்லிடாதீங்க, சத்தமா சொல்லிடாதீங்க, மறுபடியும் சொல்லிடாதீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், ஏப்பா உனக்கு தான் வயசு 99, நீ தான் நம்பிக்கை இழந்துட்ட, உனக்கு தான் நம்பிக்கை இல்ல, நீ தான் நடக்குமா நடக்காதா பாருங்க. 24 எஃப் மைனர் கொடுங்க தம்பி. நடக்குமா நடக்காதாங்கிற எண்ணம், நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன், நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன், எனக்கு நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன், ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன், யாரும் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே, யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே, யாரும் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே, யாரும் நினைத்திடா வழியிலும். கையை தட்டி சொல்ல போகலாமே. மிகுவேலிசமே என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீ அரணாயிருப்பவரே. சொல்லுங்க சத்தமா. மிகுவேலிசமே என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீ அரணாயிருப்பவரே. கர்த்தாவே, உம்மை நம்பினவர் துக்கமடைவதில்லை, உமக்காக காத்திருக்கும் சோர்ந்து போவதில்லை. நீங்க சொல்லுங்க. கர்த்தாவே, உம்மை நம்பினவர் துக்கமடைவதில்லை, உமக்காக காத்திருக்கும். சொல்லுங்க. வல்லவரே, வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே, வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே, இதுவேலிசவே என் நம்பிக்கையா. நம்பிடும் யாவருக்கும் நீ அரணாயிருப்பவரே, இதுவேலிசவே என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீ. மறுபடி சொல்ல மகளா. இதுவேலிசவே என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீ அரணா. நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிட்டார். யாரு? தாத்தா. நடக்குமா நடக்காதா
இன்னைக்கு அப்படித்தானே இருக்கிறீங்க. அற்புதம் நடக்குமா, விடுதலை கிடைக்குமா, நன்மை வந்துருமா, எனக்கு ஒரு அற்புதம் கிடைக்குமா, சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்க. நெடுங்காலமாய் காத்திருக்கிற இதயத்தை சோர்வடைய பண்ணும். ஆண்டவர் சொல்றாரு, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். பக்கத்துல பார்த்து கை கொடு சொல்லுங்க, கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர். சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர். சொல்லுங்க, உங்க சூழ்நிலையை விட, சொல்லுங்க உங்க பிரச்சனையை விட, உங்க போராட்டத்தை விட அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. நான் இந்த வசனத்தை எப்படி பார்க்கிறேன், அப்புறம் ஆண்டவர் எனக்கு வயசு 99 ஆச்சு ஆண்டவரே, அதுக்கு என்ன சில கேளுங்க பார்க்குறது, அதுக்கு என்ன உங்க ஊர் பாஷை, அதுக்கு என்னன்றப்போ அப்படி கேளு, அதான் கரெக்ட். அதுக்கு என்னன்ற ஆபிரகாம் சொல்ற, ஆண்டவர் எனக்கு 99, அதுக்கு என்னன்றப்போ ஆண்டவர் அதுக்கு என்னன்றப்போ ஆண்டவரே சாலுக்கு 89, அதுக்கு என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க அப்படின்னா அர்த்தம் என்ன? 99 தானே, உனக்கு என்ன அற்புதம் செய்ய நான் சர்வ வல்லவரா இருக்கிறேன். தட்டிடாதீங்க, கையை தட்டிடாதீங்க. ஐயா 99 வயசு பரவாயில்ல ஐயா, அற்புதம் நடக்க சாத்தியமே. உனக்கு என்ன அற்புதம்? நம்ம சொல்லும் பாரு, அம்மா எனக்கு இது வாங்கி கொடுமா, என்னம்மா காசு, உனக்கு என்ன, உன் வேலையை மட்டும் சொல்ல மாட்டீங்களா? நீங்க சொல்றது இல்லையா? அப்புறம் ஆண்டவரே எனக்கு 100, உனக்கு தான்ப்பா 100, நான் சர்வ வல்லவர்ப்பா. ஆண்டவரே நான் பொருளாதாரத்தை ஒரு பிரச்சனை, கடன் அடிக்க வழியே இல்லை, வருமானமே பத்தலையா, உனக்கு என்ன, நான் தான் கொடுக்குறேன், உன் கடனை அடைப்பதற்கு நான். ஐயோ, இது யாருக்கோ கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். இதை கர்த்தர் யாருக்கோ பேசிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே நான் நடக்கிறத பார்த்தா என் வாழ்க்கையில முன்னேறுவன தெரியல, அடுத்த கட்டத்தை கடக்க முடியாது, வாழ்க்கை கேள்விக்கு. உனக்கு என்ன இப்போ, உனக்கு அதுக்கு என்னன்ற, நான் சர்வ வல்லவரா இருக்கிறேன். உன் பிரச்சனை வேலை எவ்வளவு பெருசா இருக்கலாம், உன் சூழ்நிலை எவ்வளவு எதிரா இருக்கலாம், நீ போகிற பாதை அடுத்த நிலைமை உனக்கு கடக்க முடியுமாங்கிற நம்பிக்கையை கொடுக்காமல் இருக்கலாம். ஆனால் நான் சர்வ வல்லவர், நான் சர்வ வல்லவரா இருக்கிறபடியினாலே உன் காத்திருப்பு முடிவுக்கு வரும். விசுவாசிக்கிறவங்க 2 கையை தட்டி, ஆண்டவரே சர்வ வல்லமை உள்ளவரே, என் வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறபடி நான் நன்றி. சர்வ வல்லமை உள்ளவரே, என் வாழ்க்கையில் அற்புதங்களை நல்ல கையை தட்டி நீங்க கையை தட்டி கொண்டிருக்கும் பொழுது உங்கள் காத்திருப்பு முடிவுக்கு வருகிறது. உங்கள் காத்திருப்பு முடிவுக்கு வருகிறது. நீண்ட ஆண்டுகள் காத்திருப்பை கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. வருஷம் கடந்துட்டே போதா சிஸ்டர், ஆண்டவர் கேப்பா, உனக்கு என்ன இப்போ, அதுக்கு என்ன இப்போ, ஈசாக்கு வரும். எத்தனை பேருக்கு புரியும் தெரியல, அவங்களுக்கு புரியும். அல்லேலூயா. ஈசாக்கு வரும். அல்லேலூயா. காத்திருப்பு முடிவுக்கு வருகிறது. எதுக்கு கர்த்தர் இந்த வார்த்தை பேசுறேன்னு தெரியல, ஆனா அற்புதம் வரப்போகுது, விடுதலை உண்டாக போகுது. 2 கையை தட்டி வாக்கு பண்ணினவர் கர்த்தர், சொன்னவர் கர்த்தர், சொன்னதை செய்து முடிக்க வல்லவர் அவர். அற்புதங்களை செய்வதற்கு அவர் வல்லவர். அல்லேலூயா. இல்ல என்ன பெரிய ஹைலைட் தெரியுமா? 25 வருஷம் காத்திருந்து வீணாச்சாப்பா, 24 வருஷம் காத்திருந்து விரயமா போச்சாப்பா, என் ஜெபங்கள் வீணா போச்சா, வாக்குத்தத்தம் வீணா போச்சா. 17ஆம் அதிகாரத்துல வசனம் சொல்லுது, தாத்தாவுக்கு வயசு 99. தாத்தாவே சொல்றார் 100 வயசு அப்படின்னா 99னா அடுத்த வருஷம் பிள்ளை பிறக்கும். இப்ப 99ல கர்ப்பம் தரிச்சா 100 வயசுல பிள்ளை பிறக்கும். அதான் ஆபிரகாம் சொல்றார், 100 வயதுல பிள்ளை பிறக்குமோ, 90 வயசுல சாராள் பிள்ளை பெறுவாளோ. அப்படின்னா என்றைக்கு ஆண்டவர் வாக்கு தத்தத்தை சொல்லி வந்தாலும், எப்ப 99வது வயதுல உனக்கும் எனக்கும் நடுவாக உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் கர்த்தர் இந்த வாக்கு பண்ணினாரோ, அந்த நாள் தான் ஆபிரகாமின் காத்திருப்பு முடிவுக்கு வந்த நாள். அந்த நாள் தான் ஆபிரகாமின் காத்திருப்பு முடிவுக்கு வந்த நாள். அந்த நாள் தான் ஆபிரகாமின் காத்திருப்பு முடிவுக்கு வந்த நாள். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இதுவரைக்கும் நீங்க பலமுறை கேட்டீங்க, பலமுறை வாக்குத்தத்தம் வந்தது, பலமுறை கர்த்தர் சொன்னார். ஆனால் மறுபடியும் இப்ப கர்த்தர் பேசுறார் பாருங்க. இந்த நாள் தான் உங்கள் காத்திருப்பு முடிவுக்கு வருகிற நாள். இந்த நாள் தான் உங்கள் காத்திருப்பு முடிவுக்கு வருகிற நாள். இந்த நாள் தான் உங்கள் காத்திருப்பு முடிவுக்கு வருகிற நாள். உங்கள் காத்திருப்பு முடிவுக்கு வருகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்கள் காத்திருப்பு முடிவுக்கு வருகிறது.
அல்லேலூயா, அல்லேலூயா. 17 வயசுல தாத்தா, 17ஆம் அதிகாரத்துல தாத்தாக்கு 99 வயசு, பாட்டுக்கு 89 வயசு. 20ஆம் அதிகாரத்துக்கு 17, 18, 19, 20ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இப்ப தாத்தாவும் பாட்டியும் கேராருக்கு போறாங்க. எங்க போறாங்க? 20ஆம் அதிகாரம். சாரி, 22ஆம் அதிகாரம் வாசிக்க பார்க்கலாம். மன்னிக்கணும், ஆதியாமம், மன்னிச்சிருங்க, 20 தான், 21 தான். ஏன் புரட்டிட்டு இருக்கீங்க? 20 தான். மைக்கில் வாசிங்க, மைக்கில் வாசிக்கட்டுமா? சரி, நானே வாசிக்கிறேன், விடுங்க. ஆபிரகாம் அப்படியே விட்டு 20ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுது, தென் தேசத்துக்கு பிரயாணம் பண்ணி காதேசுக்கும் சூருக்கு நடுவா குடியேறி கேராரில் தங்கினார். எங்க தங்கினாரா சொல்லுங்க? கேரார்ல. அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாக சாராளை சகோதரி என்று சொல்ல பயந்து, இப்ப ஆபிரகாமுக்கு சாராளுக்கு இடையே ஒரு டீலிங். இங்க பாரு, கேராருக்கு போறோம், அது மோசமான ஊரு. அந்த ஊர்ல அழகான பெண்களை பார்த்துட்டாருன்னா அந்த ராஜா, அந்த பெண் ஒரு குடும்பத்தில் சகோதரினா அந்த சகோதரர்களை கொல்லாம பெண்ணை எடுத்துக்கொள்வார். இல்ல அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கணவரை கொன்னுட்டு அந்த பெண்ணை எடுத்துக்கொள்வார். இப்ப நமக்கும் உனக்கு எனக்கு நடுவில் ஒரு டீலிங் என்ன? இப்ப இருந்து நீ நானும் அண்ணன் தங்கச்சி. யாரு யாரு? ஆபிரகாம் என்ன, உன்னை வேணா அபிமெலேக்கு தூக்கிட்டு போட்டு எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா என் உயிர் சேஃபா இருக்கணும். ஐயோ, 100 வயசுல உயிருக்கு பயத்த பாருங்க. என்ன சொல்றாங்க? நம்ம சொல்ற காரணம் இருக்கு பாருங்க. அபிமெலேக்கு என்ன பண்றான்? சாராள மனைவியாக்கி கொள்ளும்படிக்கு ஆளை வச்சு தூக்கிட்டு அரண்மனைக்கு ஆளை வச்சு தூக்கிட்டு வந்துட்டான். எங்க தூக்கிட்டு வந்துட்டான் சொல்லுங்க? நீங்க இந்த வேத பகுதியை வாசிச்சு எத்தனை பேர் தியானிச்சிருப்பீங்க எனக்கு தெரியாது. நான் ஒன்று கேட்குறேன், 89 வயதான ஒரு கிழவிய, ஒரு பாட்டிய, எங்க உங்களுக்கு புரியல நினைக்கிறேன், நான் புரியல நினைக்கிறேன். 89 வயதான ஒரு கிழவிய, ஒரு பாட்டிய எங்க ஒரு ராஜா கல்யாணம் பண்றதுக்கு தூக்கிட்டு வர்றானா? எவ்வளவு கேவலமானவனா இருப்பான் அவன் அப்படின்னு தான் நீங்க நினைக்கிறீங்க. அதுதான் கிடையாது, அதுதான் கிடையாது. 89 வயசு பாட்டி. நான் கேட்பேன், எப்ப அபிமெலேக்கு நீ ராஜா தானே? ஆமா. உன் கேரார்ல உனக்கு வாலிப பிள்ளைகளையே கிடைக்கலையா? அது ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. அப்புறம் எதுக்குப்பா 89 வயசு பாட்டியை கிட்னாப் பண்ணி கல்யாணம் பண்ண போற அப்படின்னா அவங்க என்னது பாட்டிக்கு வயசு 89? இது பாட்டியா அப்படின்னு கேட்பான். உங்களுக்கு இன்னும் புரியல, நான் சொல்றேன் பாருங்க. இங்க யாராவது 80 வயசு தாண்டி இருக்கிறீங்களா? வயசு யாரும் உண்மையை சொல்ல மாட்டேன், அது எனக்கு தெரியும். என்ன 80 வயசு மேல, 80 வயசுக்கு மேல உள்ள பாட்டி வாயை திறந்தாலே வாயில எக்கோ அடிக்கும், பல்லு இருக்காது. ஆமாவா இல்லையா சொல்லுங்க? ஆனா ஒருத்தர் 89 வயசுல ஒரு பாட்டியை கடத்தி வந்திருக்கிறான்னா நாம நினைக்கிறோம் அபிமெலேக்கு இருக்கு. அபிமெலேக்கு இருக்கலாம் கிடையாது. அத்தனை தெரியுமா? வேத வரலாற்று ஆசிரியர் எழுதுறாங்க, 24 ஆண்டுகள் 75, அதாவது 65 வயதுல சாராள் வாக்குத்தத்தம் பெற்ற போது, ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பெற்ற போது அவர்கள் வயதுதான் முன்னேறி கொண்டே போனதே தவிர அவர்கள் ஆரோக்கியமும் அவர்கள் இளமையும் அது பின்னோக்கி 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 வந்து 89 வயசுல சாராள பார்க்க 29 வயசு பிள்ளை மாதிரி இருக்கிறாராம். தட்டமாட்டீங்க எனக்கு தெரியும். ஐயா, அபிமெலேக்கு சும்மா கடத்தல, அவன் பைத்தியக்காரன் கிடையாது. அவன் நினைச்சா அவன் நாட்டுல எவ்வளவு பேரழகி இருந்தாலும் தூக்கிட்டு வர்றதுக்கு அதிகாரம் இருக்கு. அவ்வளவு பேரழகி அந்த தேசத்துல உண்டு. ஆயிரம் ஏன் 89 வயசு பாட்டினா அவனுக்கு தெரியல 89 வயசுன்னு. அவன் பார்க்கும்போது வாலிப பிள்ளை மாதிரி இருக்கிறா. ஏன் தெரியுமா? கர்த்தருக்கு தெரியும் நான் 75 வயசுல வாக்கு பண்ணிருக்கிறேன், ஆனா 100 வயசுல அவனுக்கு பிள்ளையை தருவேன் கர்த்தருக்கு தெரியும். அதனால 100 வயசுல பிள்ளையை பெற்றெடுக்க எனக்கு ஆரோக்கியம் இல்லைன்னு சாராளே நீ பின்வாங்க கூடாது, என்னால முடியல நீ பின்வாங்க கூடாது. அதனால உன் ஆரோக்கியத்தை நான் திரும்ப பண்றேன், உன் ஆரோக்கியத்தை ரிவர்ஸ் பண்றேன். வயசு ஏற 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 நீ இளமை ஆகிக்கிட்டே போவ, வயசு ஏற 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 நீ ஆரோக்கியம் ஆகிக்கிட்டே போவ, வயசு ஏற 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 உன்னை பெறப்படுத்திட்டே இருப்ப. அப்படின்னா அதுதான் தேவனுக்காய் காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற வெகுமதி.
அப்படின்னா இப்படி சொல்றேன், இந்த காத்திருப்பின் காலங்கள் உன் கண்ணீரின் நாட்கள் என்று நினைக்காத, உன் அவமானத்தின் நாட்கள் என்று நினைக்காத, உன் வேதனையின் நாட்கள் என்று நினைக்காத. தேவன் தான் வாக்கு பண்ணினவைகளுக்கு நேராய் உனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திரைகளுக்கு நேராக உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிற நாட்கள், உன்னை தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிற நாட்கள், உன்னை அதற்காக ஆயத்தம் பண்ண நாட்கள். விசுவாசிக்கிறவங்க ரெண்டு கையை தட்டி சத்தமா ஹல்லேலூயா. 75 வயசுல காத்திருக்க ஆரம்பிச்சவனுக்கு காத்திருப்பு முடிவுக்கு வந்தது 99 வயசுல. வயசு காத்திருக்க முக்கியம் இல்லையா? காத்திருப்பு முடிவுக்கு வருகிறது. காத்திருப்பு முடிவுக்கு வருகிறது. பலவீனமாகுது. ஆண்டவர் கேட்பார், அதுக்கு என்ன? அப்போ நான் சர்வ வல்லவர். கர்த்தர் சொல்வார், நான் சர்வ வல்லவர். இங்க இருக்கிற அநேகருக்கு கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார். இங்க இருக்கிற அநேகருக்கு கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர். எத்தனை முறை கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இதே வார்த்தை பல முறை கேட்டுட்டீங்க. ஆனா இந்த ஆண்டுல கர்த்தர் கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வருகிறார். முடிவுக்கு கொண்டு வருகிறார். இங்க இருக்கிற அநேகருக்கு கர்த்தர் காத்திருப்ப முடிவுக்கு கொண்டு வருகிறார். எதுக்கு கர்த்தர் அவ்வளவு தூரத்துல அனுப்புறான்னு தெரியல. ஆனா கர்த்தர் சொல்கிறார், உன் காத்திருப்பின் காலம் முடிவுக்கு வருகிறது. ஆபிரகாமே 24 ஆண்டுகள் காத்திருந்து சோர்ந்து போனாயோ? சோர்ந்து போகாதே. நான் சர்வ வல்லமை உள்ளவர். கத்த சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆபிரகாம் சொல்றாரு, சொல்லாம எனக்கு 99 வயசுப்பான்னு சொன்ன அத்தனை தெரியுமா? ஆண்டவரே 75 வயசுல வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க, இப்ப 100 வயசு ஆகுது ஆண்டவரே, ஆனாலும் நான் வயசாயிட்டே போறேனே. கத்த சொல்றாரு, நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உன் உருவம் மாறலாம், நீ வயசாகி போகலாம், உனக்கு பலன் இல்லாமல் போகலாம், ஆனா நான் இன்றைக்கு மாறாதவராய் இருக்கிறேன். நான் இன்றைக்கு அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறேன். ஆகவே நான் உன் காத்திருப்பை முடிவுக்கு கொண்டு வருகிறேன். விசுவாசிக்கிறவங்க ரெண்டு கையை தட்டி ஹல்லேலூயா. நான் ஒரு பாயிண்டே பேசி முடிக்கல, ஆனா அதுக்குள்ள பார்த்தா இப்பதான் டைமை பார்க்கிறேன். நீங்க பார்க்காதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேசட்டுமா முடிச்சிட்டுமா? சிலர் பேசுங்க, உள்ளத்துல வேண்டாம். ஹல்லேலூயா. காத்திருப்பு முடிவுக்கு வருகிறது. நெடுநாள் காத்திருப்பு இதயத்தை இழக்கி பண்ணும். விரும்பினது கத்த தரும்போது காத்திருப்பு முடிவுக்கு வரும். 1. 2, அற்புதம் பெரிதாயிருக்கும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அற்புதம் பெருசா இருக்க போது. சொல்லுங்க, அற்புதம் பெருசா இருக்க போது. சொல்லுங்க, சிரிச்சுட்டே சொல்லுங்க, அற்புதம் பெருசா இருக்கு. உங்க காத்திருப்பு எவ்வளவு பெருசோ உங்க அற்புதம் அவ்வளவு பெருசு. உங்க அவமானம் எவ்வளவு பெருசோ உனக்கு கர்த்தர் கொடுக்கிற விடுதலை அவ்வளவு பெருசு. உன் கண்ணீர் எவ்வளவு பெருசோ உன் விடுதலை அதை விட பெருசு. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு கர்த்தர் பேசுறதுக்கு தெரியல, ஆனா இங்க இருக்கிற சில குடும்பங்களை கர்த்தர் தெளிவா பேசிக் கொண்டிருக்கிறார். உன் காத்திருப்பு எவ்வளவு பெரியதோ உனக்கு நான் தரப்போகிற அற்புதம் அதை விட பெரியதா இருக்கும். உன் கண்ணீர் எவ்வளவு பெரியதோ உனக்கு தரப்போகிற அற்புதம் அதை விட பெரியதா இருக்கும். உன் அவமானம் எவ்வளவு பெரியதோ அதை விட நான் தருகிற அற்புதம் பெரியதா இருக்கும். உன் வேதனை எவ்வளவு பெரியதோ அதை விட நான் தருகிற அற்புதம் பெரியதா இருக்கும். உன் புறக்கணிப்பு எவ்வளவு பெரியதோ அதை விட நான் தருகிற அற்புதம் பெரியதா இருக்கும். அல்லேலூயா. 38 வருஷம் ஒருத்தன் காத்திருக்கிறாயா? 38 வருஷம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 38 வருஷங்கிறது நாம நினைக்கிற ஒரு மனுஷனுடைய சராசரி ஆயுள் காலத்துல பாதிக்கு மேல போயிடுச்சு. பாதிக்கு மேல வியாதியிலே கழிச்சிட்டான். வியாதி பலவீனம் ஒரு பக்கம், எழும்பி போக முடியல. அவனுக்கு எலும்பு ஆரோக்கியம் இருந்தால் ஒருவேளை தூதன் குளத்தை கலக்கும் போது ஓடியாவது உள்ள விழுந்திருப்பான். அவன் சொல்றான், எனக்கு கொண்டு போய் விடுறதுக்கு யாருமே இல்லை ஆண்டவரே. 38 வருஷமா, நான் சுருக்கமாக சொல்லி முடிச்சிடுறேன். 38 வருஷமான கொஞ்சம் வாலி வச்சிடலாமா? 38 வருஷமா காத்திருந்த ஒருத்தனுக்கு கர்த்தர் பார்க்கிறார், ஐயோ இவன் வெகு காலமா வியாதியசன், இவன் வெகு காலமா வியாதி உள்ளவனா இருக்கிறானே,
இவன் நீண்ட நாட்கள் படுத்த படுக்கையாவே இருக்கிறானே, இவன் நீண்ட நாட்கள் பிரச்சனை இருக்கிறானே, இவனை இப்படியே விட்டு விட்டு போவதற்கு தேவனுக்கு மனதில்லாமல் அவனுக்காக கர்த்தர் தாமே இறங்கி வந்தார். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. மற்றவர்களுக்கு அற்புதம் நடக்கணும்னா ஒரு தூதன் வேணும். உங்களுக்கு அற்புதம் நடக்கணும்னா தூதன் தேவையில்லை. அவரை படைத்தவரே உங்களுக்காக இறங்கி, தூதனை படைத்தவரே, தூதனை படைத்தவரே. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். பாருங்க, இந்த 38 வருஷம் வியாதியா இருந்தவனை தேடி இப்ப இயேசுவே களத்துக்கு வந்துட்டார். ஆனா அவனுக்கு அது யாருன்னே தெரியல. யாருன்னே சொல்லுங்க, தெரியல. ஆண்டவரே களத்தில் வந்துட்டார். கேட்குறாருப்பா, நீ சுகமாக விரும்புறியா? அவர் எப்பா நான் தூதன் குளத்தை கலக்கும் போது உன்னை கொண்டு போய் விடட்டுமான்லாம் கேட்கல. அவர் கேட்டது என்ன? சுகமாக விரும்புறியா? இவருக்கு யாருன்னே தெரியல. இவர் யாருன்னு தெரிஞ்சுதான் அவன் சொல்லியிருப்பான், ஆமாண்டவரே நான் சுகமாக விரும்புகிறப்பா, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு கேட்டிருப்பான். அவன் அதை சொல்லலை. தூதன் குளத்தை கலக்கும் போது என்னை கொண்டு போய் விடுவதற்கு ஆள் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, அப்படியா? உன்னை தூதன் குளத்தை கலக்கும் போது கொண்டு போய் விடுறதுக்கு ஆள் இல்லையா? அப்படின்னா ஒன்று பண்ணு, இன்னையிலிருந்து அப்படி ஆள் இல்லாத ஆளுக்கு நீயே அவங்களை கொண்டு போய் குளத்துல விடு, எலும்பி நடன்ட்டாரு. அல்ல சொல்லுங்க பாக்க, உங்களுக்கு புரியல, நான் சொல்றது உங்களுக்கு புரியல. அவன் சொல்றான், என்னை கொண்டு போய் விடுறதுக்கு ஆள் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, அப்படியா? பரவாயில்ல, உன்னை கொண்டு போய் விட ஆள் தேவையில்லை. இப்பொழுது நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துட்டு போ. இதுக்கப்புறம் யாரு கொண்டு விட ஆள் இல்லாம இருக்கிறாங்களோ அவங்களை கையை பிடிச்சு கொண்டு குளத்துல இறக்கு அப்படின்னா உன் 38 ஆண்டுகால விடுதலைக்கு இனி தூதன் தேவையில்லை, யாரோ ஒருவர் தேவையில்லை, யாருடைய சிபாரிசு தேவையில்லை, யாரோ ரெக்கமெண்டேஷன் தேவையில்லை, யாரோ உங்களுக்கு உதவி செய்ய அவசியம் இல்லை. உங்களுக்காய் கர்த்தரே இறங்க போகிறார். விசுவாசிக்கிறது ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். காத்திருக்கிற உங்களுக்கு, நீண்ட நாட்களை காத்திருக்கிற உங்களுக்கு, உங்கள் காரியத்தில் உங்களுக்கு அற்புதம் செய்ய தேவனே இறங்கி வர போகிறார். அல்லேலூயா. அவங்களுக்கெல்லாம் ஆள் இருக்கிறாங்க ஐயா. அவங்க மட்டும் அவங்கள பற்றிலாம் சொல்லாதங்க. ஏன்? ஐயோ அவங்க மாமா பெரிய ஆள், ஐயோ அவங்க ரொம்ப அரசியல் பின்பல உள்ளவங்க, அவங்க பணக்காரங்க, அவங்களுக்குலாம் ஆள் இருக்கிறாங்க, எந்த ஏரியா போன ஆள் இருக்கிறாங்க, எனக்கு யாருமே இல்லையோ அப்படின்னா நீங்க தான் ஆஸ்வதிக்கப்பட்டவங்க. நான் சொல்லுவேன், அவங்களுக்கு ஆள் இருக்கிறாங்கன்னா அந்த ஆளுக்கு என்ன திராணி உண்டோ அதுக்கு மேல வேலை நடக்காது. ஒரு வேலை எம்எல்ஏவா இருந்தா கூட தமிழ்நாட்டை தாண்டி வேலை நடக்காது. ஆனா தமிழ்நாட்டை தாண்டி இந்தியாவுக்கு மேலேயே போனோம்னா அதுக்கு இன்னொருத்தர் வேணும். ஆனா இங்க உங்களுக்கு யாருமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், யாருமே இல்லாத உங்களுக்காக இயேசுவே இறங்கி வர போகிறார். யாரும் இல்லாத உங்களுக்காக இயேசு இறங்கி வர போகிறார். 38 ஆண்டு காலமாக என்னை கொண்டு போய் விட ஒருவரும் இல்லை, ஒருவரும் உனக்கு தேவையில்லை, உனக்காக நானே இறங்கி வருகிறேன். இந்த ராத்திரி பகல்களில் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். யாருமே இல்லைன்னு அங்கலாய்க்கிறீங்களா? எனக்கு உதவி செய்ய யாரும் அங்கலாய்க்கிறீங்களா? எனக்கு தூக்கி விட யாரும் நினைக்கிறீங்களா? நான் தனிமைப்படுத்தப்பட்டுட்டேன், கைவிடப்பட்டுட்டேன், நொறுக்கப்பட்டுட்டேன், உடைக்கப்பட்டுட்டேன், எல்லாம் தூக்கி எறிஞ்சிருக்காங்க சொல்றீங்களா? உங்களுக்காக பரலோகம் இறங்கி வர போகிறது. உங்களுக்காக பரலோகம் இறங்கி வர போகிறது. விசுவாசிக்கிறவங்க 2 கையை தட்டி, விசுவாசிக்கிறவங்க 2 கையை தட்டி, உங்களுக்காக பரலோகம் இறங்கி வர போகிறது. மனிதன் அல்ல, என் தேவனே உங்களுக்காக இறங்கி வர போகிறார். விசுவாசிக்கிறவங்க 2 கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். சிஸ்டர், நீங்க தான் உங்க காத்திருப்ப கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வரார். இந்த பகல்ல தீர்க்கதரிசனமா கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இனி உங்களுக்காக மனுஷன் அல்ல, ஒரு உதவிக்காக மனுஷன் அல்ல. எல்லாரும் கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்கிறீங்க. உறவுகளை யார மலை போல நம்பி இருந்தீங்களோ அவங்களே உங்களுக்கு எதிராக மாறி நிற்கிறாங்க. யார் உங்களுக்கு ஆதரவா நிற்பாங்க நினைச்சீங்களோ எல்லாம் எதிராக மாறி நிற்கிற சூழ்நிலை வந்திருக்கிறீங்க. இந்த பகல் ஆவியானவர் சொல்கிறார், யார் உனக்கு இல்லாவிட்டாலும் உனக்காக நான் இறங்குவேன், உன் சார்பில் வழக்காடுவேன், உன் சார்பில் யுத்தம் பண்ணுவேன், உனக்காக நான் பேசுவேன், உனக்காக நான் பரிந்து பேசுவேன், என் கரம் உனக்காக வெளிப்படும், உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதை நிரூபிக்கிற நாட்கள் வந்திருக்கிறது. நீ காத்திருந்த காலங்கள், நீ அழுகின்ற காலங்கள், நீ புலம்பின காலங்கள், நீ கண்ணீர் வடித்த நாட்கள் முடிவுக்கு வருகிறது. ஆண்டவர் சொல்றார், இது உனக்கான வார்த்தை, இது உனக்கான தீர்க்கதரிசன வார்த்தை. உனக்கு இந்த வார்த்தை கொடுக்கும்படி உன்னை கொண்டு வந்து உன் எதிர்பார்ப்புகள் நிறைவேற போகிறது. மனிதர்களுக்கு முன்பாக உடைக்கப்பட்டு, உறவுகளுக்கு முன்பாக உடைக்கப்பட்டு, யாரு உனக்கு நம்பிக்கையா இருப்பாங்க நினைச்சியோ அவங்களே உனக்கு எதிராக மாறி நிற்கிற நேரத்தில் ஆண்டவர் சொல்றார், உனக்காக நான் இறங்கி இருக்கிற மகளே, உனக்காக நான் இறங்கி இருக்கிற மகளே, இனி
மனிதன் அல்ல, இன்னைக்கு உதவ போகிறவர் நான். இனி உனக்காக பேச போவது மனிதன் அல்ல, இனி உனக்காக பேசுவது நான். இனி உனக்காக வழக்காட போவது மனிதன் அல்ல, இனி உனக்காக பேச நானே. நானே. எனக்கு தெரியல, கர்த்தர் உனக்காக வழக்காடுகிறத கர்த்தர் காண்பிக்கிறார். ஓ சார்பில் நின்னு, ஓ சார்பில் நின்னு, ஓ பக்கத்துல நின்னு. என் பக்கத்து நியாயத்தை கேட்கறதுக்கு யாரும் இல்லைங்க, என் பக்கத்து நியாயத்தை கேட்கறதுக்கு யாரும் இல்லைங்க. கர்த்தர் இருக்கிறார், உனக்காக கர்த்தர் இருக்கிறார். மனிதன் மாற்றி பேசுவான், என் தேவன் மாற்றி பேச மாட்டார். மனிதன் பாதியில கைவிடுவான், என் தேவன் பாதியில கைவிட மாட்டார். உன் வாழ்க்கையை கர்த்தர் இந்த நாளில் மாற்றுகிறார். நீ காத்திருந்த காத்திருப்பு முடிவுக்கு வருகிறது. உன் காத்திருப்பு முடிவுக்கு வருகிறது. உன் காத்திருப்பு முடிவுக்கு வருகிறது. நீ எப்ப விழுவேன்னு காத்திருக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. இவன் எப்ப காலி பண்ணலான்னு காத்திருக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. பார்க்க பிடிக்காத சில ஆட்கள் காத்திருக்கிறாங்க. கர்த்தர் சொல்றார், அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னோடு கூட நான் இருக்கிறதை நிரூபிக்க போகிறேன். கர்த்தர் நிரூபிக்க போகிறார். கர்த்தர் நிரூபிக்க போகிறார். இந்த நாட்களுக்கு பிறகு நீ ஒரு சாட்சி சொல்ல போற. அந்த சாட்சி எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உன் காத்திருப்பை முடிவுக்கு கொண்டு வந்து, யாரும் இல்லாத எனக்கு என் தேவன் ஆதரவாய் எழும்பி வழக்காடி என் சார்பில் யுத்தம் பண்ணி எனக்கு ஜெயத்தை தந்து என்னை வாழ போகிறார். காத்திருப்பு முடிவுக்கு வரும். அப்படி கர்த்தர் களிப்பா மாற்றும் போது இரண்டாவது அந்த அற்புதம் பெருசா இருக்கும். அப்படின்னா மற்றவங்களுக்காக யாரோ அற்புதம் செய்யறதுக்கு இருக்கிறாங்க, மற்றவங்களுக்காக உதவி செய்ய யாரோ இருக்கிறாங்க. அவங்களுக்கு பேக்ரவுண்ட் பெருசா இருக்கு, அவங்களுக்கு எல்லாரும் அவ்வளோ சப்போர்ட்டா நிற்கிறாங்க. ஆனால் எனக்கு தான் சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லை. உங்களுக்காக கர்த்தர் நிற்கிறார். பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, உங்களுக்காக கர்த்தரே இறங்கி வராருங்க. சொல்லுங்க, உங்களுக்காக பரலோக வேலை செய்ய போகுது. சொல்லுங்க பார்க்கலாம், உங்களுக்காக பரலோகமே வேலை செய்யும். இப்படி சத்தமா சொல்லாதீங்க, கேட்குற மாதிரி சொல்லுங்க. உங்களுக்காக பரலோகமே வேலை செய்யும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் பாருங்க, எவ்வளோ அதிகமாக கர்த்தர் நேசிக்கிறார் பாருங்க. இந்த நாளில் கர்த்தர் இந்த வார்த்தைகளை அப்படியே நிறைவேற்றி கொண்டிருக்க. யாத்ராமத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் வாசிக்க வேண்டாம். அவர்களை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள். நீங்க பெருகுவீங்க. எவ்வளவு ஒடுக்கப்பட்டீங்களோ அவ்வளவு பெருகுவீங்க. இந்த வார்த்தை கர்த்தர் தகர, எவ்வளவு ஒடுக்கப்பட்டீங்களோ, எவ்வளவு நெருக்கப்பட்டீங்களோ, எவ்வளவு கைவிடப்பட்டீங்களோ, தனிமைப்படுத்தப்பட்டீங்களோ அவ்வளவாய் நீங்கள் பெருகுவீர்கள். கர்த்தர் நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ற, எவ்வளவாய் ஒடுக்கப்பட்டீங்களோ, எங்கே ஒடுக்கப்பட்டீங்களோ அங்கேயே பெருக்கம், அங்கேயே பெருக்கம், அங்கேயே பெருக்கம் உண்டாகும். ஆமென். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க. எங்க ஒடுக்கப்பட்டீங்களோ அங்கே பெருக்க உண்டா. பாருங்க, 38 வருஷம் வந்தவனுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்ய தூதன் வர்றார், குளம் கலக்குறாங்க, ஹெல்ப்புக்கு ஆள் வர்றாங்க கொண்டு போய் விடுறதுக்கு. ஆனால் இவன் நிலைமையை பார்த்த ஆண்டவர், இனி உனக்கு தூதன் தேவையில்லை, இனி உனக்கு குளம் தேவையில்லை, இனி உனக்கு பெதஸ்தா தேவையில்லை. உன்னை உருவாக்கின சிருஷ்டிகர் நானே உனக்காக வந்துட்டேன், உன்னை படைத்த நானே உனக்காக வந்துட்டேன், உன்னை உருவாக்கின நானே உன் சார்பில் வந்துட்டேன், உன்னை படைத்த நானே உன் பட்சத்தில் வந்துட்டேன், உன்னை படைத்த நானே உன் அருகில் இருக்கிறேன், உன்னை படைத்த நானே உன் வலதுகையை பிடித்திருக்கிறேன், உன்னை படைத்த நானே உனக்காக நிற்கிறேன். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நேரம் அதிகமாக போகிறனால நான் இன்னொரு காரியம் கூட சொல்லி முடிக்க போகிறேன். மூன்றாவது காரியம், நிறைய பேசணும்னு தோணுது. நான் பேச ஆரம்பிச்சேன்னா 4 மணி வரைக்கும் பேசுவேன். அப்புறம் இது வயிறு பாவம், எல்லாருக்கும் வயிறு பசிக்குது, எனக்கும் வயிறு பசிக்குது. நான் நைட்டெல்லாம் ட்ராவல் பண்ணி சரியாக தூங்காமல் நல்ல அருமையான ஐயா நல்ல ரூமை புக் பண்ணி கொடுத்தாங்க. காலைல வந்து நல்லா தூங்கணும், நல்லா ரெஸ்ட் எடுத்தானே. இது பத்தாது, இன்னும் தொடர்ந்து ஓட வேண்டியிருக்கு, தொடர்ந்து ஊழியங்கள் இருக்குது. இங்கேருந்து போனால் இன்னைக்கு சாயங்காலம் ராணிப்பேட்டை, நாளை காலை மாலையும் ராணிப்பேட்டையில் வேறு 2 இடத்துல முடிச்சு அப்படியே ஊருக்கு போனால் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு கன்னியாகுமரி. அது வேண்டாம், நான் சொன்ன இப்போ நான் அதே சொல்லிட்டு இருக்க வேண்டியிருக்கோம். அவ்வளோ தொடர்ந்து கர்த்தர் ஓட வச்சுட்டே இருக்கார், ஓய்வே இல்லாமல். கர்த்தர் நல்லவர். ஆனாலும் நான் யோசித்தேன், ஆண்டவரே எதுக்குப்பா நீங்கள் இங்கே அனுப்புனீங்க அப்படின்னா, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்லத்தான் அனுப்பியிருக்கிறார். இந்த வார்த்தை கிரியை செய்வது நடக்கும். எழுதி வச்சுக்கோங்க, இந்த நாள் உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத நாளா மாறும். இந்த நாள் உங்க வாழ்க்கையில திருப்பு முனையாய் மாறும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. மூன்றாவது ஒரு காரியம் சொல்லி முடிச்சிடுறேன். காத்திருப்பு களிப்பாய் மாறும்போது நடப்பது என்ன தெரியுமா? மூணாவது, வழக்கத்திற்கு மாறான சாட்சிகள் உண்டாகும். சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, வழக்கத்துக்கு மாறா.
வழக்கத்துக்கு மாறா. இப்படி சொல்லாதீங்க, சத்தமா சொல்லுங்க. பக்கத்துல வழக்கத்துக்கு மாறா சாட்சிகள் உண்டாகும். அல்லேலூயா. என்ன வழக்கத்துக்கு மாறான சாட்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம எல்லாரும் பெதஸ்தா குளக்கரைக்கு போகிறோம். என்ன எல்லாம் எந்திரிச்சு குளத்தை பார்த்து போயிடாதீங்க. பெதஸ்தா குளக்கரை அப்படிங்கிறது இப்போ நம்ம கற்பனையில் கவனிக்கிறீங்களா? பெதஸ்தா குளத்துக்கு போகிறோம். நம்ம ஊரில் இந்த கன்வென்ஷன் கூட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா விடுதலையான அற்புதம் பெற்ற ஆட்களை கூப்பிட்டு உங்களுக்கு என்ன நடந்துச்சு சொல்லுங்கள், கர்த்தர் என்ன செஞ்சார், உங்கள் வியாதி சுகமாயிட்டா அப்படின்னு கேட்பாங்கல்ல. என்ன ஒரு மாதிரி பார்க்குறியே? அது மாதிரி இப்போ நம்ம பெதஸ்தா குளக்கரையில் ஏற்கனவே சுகமாகி போன ஆட்களை பேட்டி எடுக்க போகிறோம். சரியா? போன முறை நாங்கள் வந்தபோது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. இன்னும் அந்த வீடியோ யூடியூப்பில் இருக்கிறது, தாமதம் நல்லதுங்கிற வீடியோ. அதில் கடைசியில் பார்த்தீங்கன்னா இங்கே நடந்த அற்புதங்கள் அதில் இருக்குது. கர்த்தர் போன முறை ஏகப்பட்ட பேர் சுகமாக்கினார். பெரிய பெரிய விடுதலைகள் நடந்துச்சு, அற்புதம் நடந்துச்சு. நீங்கள் போய் உங்களுக்கு தெரியலன்னா அந்த வீடியோ பாருங்கள், அதில் தெரியும். அதில் லாஸ்ட்டில் இருக்குது, கர்த்தர் மகிமையாய் கர்த்தர் வெளிப்பட்டார். இன்றைக்கும் கர்த்தர் அப்படி வெளிப்படுவார். ஆமென் சொல்றவங்களுக்கு அது அப்படியே நடக்கும். அல்லேலூயா. வழக்கத்துக்கு மாறான சாட்சி. இப்போ உதாரணமாக நம்ம அந்த குளக்கரையில் போய் ஏற்கனவே சுகமாகி வெளியில் வந்து ஆள்கிட்ட பேட்டி எடுக்க போகிறோம். உதாரணத்துக்கு ஒரு அண்ணாச்சி பார்க்க, அண்ணாச்சி வாங்க, உங்களுக்கு என்ன நடந்துச்சு சொல்லுங்க. அவர் சொல்லுவார், நான் 7 ஆண்டுகளாக முதுகு வலியால் பாரப்பட்டேன். என்ன நடந்தது? பெதஸ்தா குளக்கரையில் காத்திருந்தேன், தூதன் வந்தான், குளத்தை கலக்கினான், முதலாவது இறங்கினேன், அற்புதம் நடந்து சுகமானேன். அந்த ஆமேன்னு சொன்ன இந்த 4 பேருக்காக சோத்திராண்டவரே. அடுத்த அம்மா உங்களுக்கு என்னாச்சு? ஐயா 13 வருஷமா எனக்கு அல்சருங்க. எப்படி சுகமானீங்க? குளக்கரையில் காத்திருந்தேன், தூதன் வந்தான், குளத்தை கலக்கினான், முதலாவது இறங்கினேன், அற்புத சுகத்தை பெற்றுக்கொண்டேன். இப்போ ஒரு 10 பேர் சொல்லிருக்கீங்க. ஆமாம், பரவாயில்ல, இருக்கட்டும். அடுத்து, தம்பி உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் பிறந்தது முதலே எனக்கு ஒரு கால் நடக்க முடியாது. என்னாச்சு? குளக்கரையில் காத்திருந்தேன், தூதன் வந்தான், குளத்தை கலக்கினான், முந்தி இறங்கினேன், என் கால் சுகமானது. இப்போ ஒரு 20 பேர் சொல்லிருக்கீங்க. சோத்திரம். அடுத்த ஒருத்தங்களே, உங்களுக்கு என்ன ஆச்சு? அதில் 18 ஆண்டுகளாக நிமிர முடியாமல் கூனியாக இருந்தேன். என்ன ஆச்சு? குளக்கரையில் காத்திருந்தேன், தூதன் வந்தான், குளத்தை கலக்கினான், முதலாவது இறங்கினேன், அற்புத சுகம் பெற்றேன். அப்போ வழக்கமான சாட்சி என்ன? தூதன் வந்தான், குளம் கலங்கிற்று, முதலாவது இறங்கினேன், சுகமானேன். தூதன் வந்தான், முதலாவது குளம் கலக்கினான், முதல்ல இறங்கினேன், சுகமானேன். தூதன் வந்தான், குளத்தை கலக்கினான், முதல்ல இறங்கின சுகமான. தலைவலி போச்சு, இடுப்பு வலி போச்சு, வயிற்று வலி போச்சு, வாயிட்டுள்ள நீங்க. ஆனா வழக்கத்துக்கு மாறாங்க என்ன தெரியுமா? தலையில கை வைக்கல, தலை முடிய சுத்தல, எண்ணெய ஊத்தல, வல்லம் உண்டு பாடல, யார் நீ, எங்க வந்த, ஏன் வந்த, எதுக்கு வந்த, பேச்சுவார்த்தை நடக்கல, போவியா போக மாட்டியா கேட்கல. வல்லமை வெளிப்பட்ட பொழுது மறைந்திருந்த ஆவி தானே வெளியேறி சுகத்தை தந்தது போல வழக்கத்திற்கு மாறான சாட்சிகள், வழக்கத்திற்கு மாறான சாட்சிகள் உங்க வாழ்க்கையில எழும்பத்தான் போகிறது. அல்லேலூயா. நான் இது சொல்லும்போது எனக்கு இன்னொரு சாட்சி சொல்லணும்னு தோணுது. எங்கள் ஊரில் ஒரு பாஸ்டர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் ஒரு கிராமத்தில் ஊழியம் செய்கிறார். அந்த கிராமத்தில் அவங்க சபை ஒரு கிராமத்தில் நிறைய இடங்கள் சும்மா தான் அந்த தரிசு நிலம் மாதிரி கிடக்குவாங்க. அப்போது அவங்க சர்ச்சுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு காலி இடத்த பிளாட் போட்டு ஒருத்தர் பிளாட் அந்த மனம் போட்டு விற்பாங்கல்ல, பிளாட் போட்டு விற்பனைக்கு வச்சுருக்காங்க. அவர் விற்பனைக்கு வச்ச அந்த சகோதரர் ஒரு இந்து சகோதரர், ரட்சிக்கப்படாதவர். அவர் விற்பனைக்கு வச்சுட்டு அந்த இடங்கள்லாம் சேல் ஆகிட்டு இருக்கு. ஒரு நாள் அவர் இந்த பாஸ்டர் தேடி வந்தார். வந்து சொன்னாரா, பாஸ்டர், நான் இந்த இடத்துல இந்த பிளாட்டு என் பிளாட்டு தான், அதை விற்பனைக்கு வச்சுருக்கிறோம் பாஸ்டர். அது எல்லாம் பிளாட்டு எல்லாம் போய்கிட்டு இருக்கு. அந்த பிளாட்டுடைய ஒரு கார்னரில் ஒரு மூலையில் ஒரு 10 சென்ட் இடம் இருக்குது பாஸ்டர். அந்த இடத்த எனக்கு என்னமோ உங்களுக்கு தான் கொடுக்கணும்னு தோணுது பாஸ்டர், இந்த இடத்த நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னாராம். அந்த ஆமீன் சொன்ன 2 உள்ளங்களுக்காக சோத்திரம். பாஸ்டர் கேட்டார், எவ்வளோ வேலை? அவர் சொன்னார், பக்கத்து செண்டு ஒரு செண்டு 4 லட்சம் ரூபா. எவ்வளவு? அப்போ 10 சென்ட்டுக்கு எவ்வளோ ஆச்சு? 40 லட்சம். பாஸ்டர் ஆன்னு சொல்றதுக்குள்ள இருங்க பாஸ்டர், மற்றவங்களுக்கு தான் ஒரு செண்டு 4 லட்சம், உங்களுக்காக ஒரு செண்டு 1 லட்சம் ரூபாய்க்கு தரேன், நீங்கள் 10 லட்சம் ரூபாய்க்கு அந்த 10 சென்டை முடிச்சுக்கோங்க பாஸ்டர் அப்படின்னாரு. கை தட்டினவங்களுக்காக, ஆமீன் சொன்னவங்களுக்காக சோத்திரம். பாஸ்டருக்கு சந்தோஷம் தாங்கலை. 40 லட்சம் எங்க இருக்கு?
10 லட்சம் எங்கே இருக்குது ஆண்டவரே? 30 லட்சம் ரூபா லாபத்தில் எனக்கு ஒரு இடம் வருதா? அவர் அன்னையிலேருந்து பயங்கரமாக 6 மாதம் டைம் கொடுத்தாராம். பயங்கர ஜெபம், பயங்கர உபவாசம். அதுக்கப்புறம் கேட்காத ஆள் இல்லை, பார்க்காத ஆள் இல்லை, சொல்லாத ஆள் இல்லை. இந்த மாதிரி இடம் வந்திருக்கு, வாங்கினா பின்னாடி விற்றா நமக்கு சபை கட்டலாம், இன்னொரு ஊழியத்தை தொடங்கலாம், அங்கே ஊழியத்தை நடத்தலாம், இந்த ஊழியத்தை பண்ணலாம் சொல்லி பல பிளான் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி போயிட்டு இருக்குது. 6 மாதம் ஆச்சு, 5 பைசா கூட கிடைக்கல. 6 மாதம் கழித்து ஓனர் வந்தாராம். அந்த ஓனர் வந்து பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ள பாஸ்டரே பேசினார். ஐயா மன்னிச்சிடுங்க, 10 லட்சம் ரூபாய் என் திராணிக்கு மிஞ்சினது, என்னால் அதை ரெடி பண்ண முடியல. நீங்கள் ஒன்று பண்ணுங்க, அந்த இடத்த வேற யாருக்காவது கொடுத்துருங்க அப்படின்னாராம். ஆனால் அந்த ஓனர் சொன்னாராம், இல்லை பாஸ்டர், எனக்கு என்னமோ அந்த இடத்த உங்களுக்கு தான் கொடுக்கணும்னு தோணுது பாஸ்டர். சரி, உங்களுக்காக ஒரு ஆஃபர் பண்ணுறேன். 1 சென்ட் இடம் 1 லட்சம் ரூபாய் இல்லை, உங்களுக்காக 1 சென்ட் இடத்த 50,000க்கு தர அப்படின்னாராம். இப்போ 10 சென்ட் இடம் எவ்வளவு? இப்போ 5 லட்சம் ரூபா. எவ்வளவு? 40 லட்சம் எங்க இருக்கு? 5 லட்சம் எங்க இருக்கு? அப்பதான் முதல்ல அந்த பாஸ்டர், ஆண்டவரே என் ஜெபத்தை கேட்காததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னாராம். ஏன்? 10 லட்சம் ரூபாய் எங்கேயாவது கடன் வாங்கியிருந்தா வட்டி கட்டுறதுக்குள்ள வண்டி கடன் இருக்கும், ஆமாவா இல்லையா? அவர் சொன்னார முறையா என் ஜெபத்தை கேட்காதபடினாலே ஸ்தோத்திரம், 5 லட்சம் ரூபாய் எனக்கு லாபம் பண்ணியிருக்கீங்க ஆண்டவரே, 1 மாசம் தான் இப்போ டைம். இவர் தெரிஞ்சவங்ககிட்ட, சொந்தக்காரங்கிட்ட வட்டிக்கு தண்டலுக்கு எங்கெல்லாம் கிடைக்குமோ எல்லாத்தையும் அலைஞ்சு திரிஞ்சு கேட்டிருக்கார். 1 மாசம் ஆச்சு, 5 பைசா கிடைக்கல. 1 மாசம் கழிச்சு ஓனர் வந்தார். பாஸ்டர் சொன்னார், ஐயா என்ன மன்னிச்சிருங்க, 5 லட்சம் ரூபாய் என் திராணிக்கு மிஞ்சினது, இதை என்னால் ரெடி பண்ண முடியல, நீங்கள் தப்பாக நினைக்காம வேற யாருக்காவது கொடுத்துருங்க. அவர் சொன்னாராம், இல்லை பாஸ்டர், எனக்கு உங்களுக்கு தான் கொடுக்கணும்னு என் உள்ளத்தில் எண்ணம் வந்துட்டே இருக்கு. சரி, உங்களுக்காக நான் இன்னொரு ஆஃபர் பண்ணுறேன் பாஸ்டர். உங்களுக்காக 1 சென்ட் 50,000 வேண்டாம் பாஸ்டர், 1 சென்ட் 10,000 கொடுத்தா போதும்னாராம். உங்களுக்கு தெரியல, இப்போ அமௌண்ட் எவ்வளோ தெரியுமா? வெறும் 1 லட்சம் ரூபா. எத்தனை சென்ட்? 40 லட்சம் மதிப்புள்ள இடம் இப்போ எவ்வளவு? தட்டிடாதீங்க, வேண்டாம். ஆண்டவர் நாம மகிமைப்பட்டாலும் மகிமைப்பட்டுரும், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஏங்க இது எவ்வளவு பெரிய அற்புதங்க, அது அற்புதமா இல்லையா? பாஸ்டர் பார்த்தாரா, இனி எவன்ட்ட கேட்க மாட்டேன், சர்ச்சில் வர்ற காணிக்க தசமபாகம் அவ்வளோத்தை அள்ளி போட்டு நானே 1 மாசத்துல வாங்கினேன்னு சொல்லிட்டு ஆசையோட போனாராம். அந்த 1 மாதம் பார்த்தா சர்ச்சில் யாரும் ஒழுங்காக காணிக்கவும் போடலையா, தசமபாகம் தர வேண்டிய ஆள் தரவே இல்லையா. இவன் இந்த 1 மாதம் முடிய போகிற நேரத்தில் முழங்கால் போட்டு அழுதாரான். ஆண்டவரே, உண்மையாவே நீர் தான் என்ன ஊழியத்துக்கு அழைச்சிக்கிறா இல்லையா? இது உண்மையில என்ன ஊழியத்துக்கு அழைச்சிருந்தா ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு என்ன நம்ப மாட்டேங்கிற ஆண்டவரே, ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு என்ன ஒர்த்து இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, என்ன உண்மையா ஊழியத்துக்கு அழைச்சி 1 லட்சம் ரூபாய் தர முடியாதுன்னா ஏன்னா எதுக்கு ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சிரு ஆண்டவரே? அழுது புலம்பினாரே தவிர பதிலே வரல. 1 மாதம் முடிந்து அந்த ஓனர் வரார். இப்போ பாஸ்டர் பேச ஆரம்பிக்குள்ள அவரே பேச ஆரம்பிச்சார். நில்லுங்க பாஸ்டர், நீங்க என்ன சொல்ல போறீங்க தெரியும், 1 லட்சம் ரூபாய் என் திராணிக்கு மிஞ்சினது, என்னால் ரெடி பண்ண முடியல, யாருக்காவது கொடுத்துருங்க, அதை தானே சொல்ல போறீங்க. நீங்க 10 பைசா தர வேண்டாம், வந்து ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கையெழுத்து போடுவாங்க, 10 பைசா தர வேண்டாம், பத்திர செலவு நானே பார்த்துக்கிறேன், மொத்த இடத்தை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னா. தட்டுங்க, அப்பாவுடைய நாம மையப்படுத்தும். நடந்த சம்பவம். அப்போ இவருக்கு ஒரே ஆச்சரியம் தாங்கல. ஐயா, 40 லட்சம் எங்க இருக்கு? 40 10 ஆகி 10 5 ஆகி 5 1 ஆகி 5 பைசா கூட வேண்டான்னு சொன்னியே, என்ன நடந்துச்சு சொல்லுங்க அப்படின்னா, அவர் சொன்னாராம், இந்த பிளாட் போட்டோம்ல, இந்த இடத்துல நிறைய இடம் விற்கல. இடம் விற்காததுனால திருவனந்தபுரத்தில் இருக்கிற எங்க குடும்ப ஜோசியக்காரரை கூட்டிட்டு வந்து இடத்தை காட்டி விற்க மாட்டேக்கியா ஒரு பரிகாரம் சொல்லுன்னு கேட்டேன். அவரும் 3 முறை அந்த இடத்தை மாங்கன்னு சுத்திட்டு வந்து நேரா உங்க சர்ச்சை பார்த்து நின்னார். சர்ச்சை பார்த்து நின்று சொன்னாரு, அந்த சும்மா கிடக்கிற 10 சென்ட் இடத்தை அந்த சர்ச்சுக்கு நீ சும்மா கொடுத்துட்டனா உன் இடமெல்லாம் வித்துருன்னு சொல்லிட்டாரியா, அதனால நீ 10 பைசா தர வேண்டாம், இந்த இடத்தை ஃப்ரீயாவே. ஐயே, இது பார்த்தாரு நல்ல அல்லேலூயா. அப்பனா அப்பதான் அந்த பாஸ்டர் சொன்னார், ஆண்டவரே நீர் என் ஜெபத்தை கேட்காதற்காய் உமக்கு நன்றி அப்பா,
மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்ன ஊழியத்துக்கு அழைச்சீரா இல்லையான்னு தப்பா கேட்டுட்டேன். நீ உண்மையாவே என்ன அழைச்சிருக்கு ஆண்டவரே, அதனாலதான் 10 பைசா செலவு இல்லாம. இதுல என்னங்க வழக்கத்துக்கு மாறா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பொதுவா 10 லட்சம் ரூபாய்க்கு நம்ம ஜெபம் பண்ணா என்ன தெரியுமா நம்ம சாட்சியா இருக்கும்? 10 லட்சம் ரூபாய்க்காக ஜெபித்து கொண்டிருந்தேன். ஒரு நாள் ஒரு ஃபோன் கால் வந்தது. பாஸ்டர், உங்க அக்கௌண்ட்ல ஒரு காணிக்கை போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. நானும் கண்ணீரோடு எடுத்து பார்த்தேன். 3 லட்சம் ரூபாய். 3 லட்சம் ரூபாய் தந்துட்டீங்க, மீதி 7 லட்சம் தாங்க. திடீரென்று ஒரு நாள் ஒரு சகோதரர் வீட்டுக்கு ஜெபிக்க வந்தார். போகும்போது ஒரு கவர் கொடுத்துட்டு போனார். நானும் என்னவா இருக்குமோன்னு ஜெபம் பண்ணி கவரை பிரிச்சு பார்த்தேன். 1.5 லட்சம் ரூபாய். ஹல்லேலூயா! 4.5 லட்சம் ரூபாய் தான். ஒரு நாள் யாரோ கதவை தட்டுறமா இருந்துச்சு. வெளியில போய் பார்த்தா வாசல்ல ஒரு மஞ்சப்பை இருந்துச்சு. எடுத்து பார்த்தேன், அதுல ஒரு தங்க கம்மலோ ஒரு வைரமோ. ஏங்க இதுதானங்க வழக்கமான சாட்சி. ஏங்க இதுதானே வழக்கமான சாட்சி. ஆனா இங்க சாட்சி என்ன தெரியுமா? கேட்ட இடத்துல எவனும் தரல, கடன் கேட்டவனே தரல, வழக்கமா வட்டி கொடுக்கவனே கொடுக்கல, குடும்பக்காரர் யாரும் கண்டுக்கல. ஏங்க வர வேண்டிய காணிக்க வரல, தர வேண்டிய தசமபாகம் தரல. அப்படின்னா 5 பைசா தராம ஒரு 10 சென்ட் இடத்துக்கு கர்த்தர் ஓனராக்க முடியும்னா, காத்திருக்கிற காரியத்தில் என் கர்த்தர் அற்புதம் செய்யும் போது உங்க சாட்சி இப்படித்தான் வழக்கத்திற்கு மாறாய். இதுவரைக்கும் கேட்டிராத மகிமையான அற்புதங்கள் நடக்கும். அல்லேலூயா! பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க வழக்கத்துக்கு மாறா சாட்சி சொல்ல போறீங்க. சொல்லுங்க. ஆம், உங்க சாட்சி வழக்கத்துக்கு மாறா இருக்க போது. அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? வழக்கத்துக்கு மாறான அற்புதம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி நடக்காதுங்க. 38 வருஷம் வியாதியா இருக்கிற அந்த வியாதிஸ்ல கேட்ட சொல்லுவான், எல்லாருக்கும் நடந்த மாதிரி எனக்கு நடக்கல, எல்லாருக்கும் வந்த வழி எனக்கு வரல, என் வழி தனி வழி. புரியுதா உங்களுக்கு? உடனே நீங்க வேற மாதிரி நினைக்கப்படாது. அவன் சொல்றான், எல்லாருக்கும் தூதன் வந்து கொடுக்கணும், எனக்கு அப்பாவே வந்து கொடுத்துட்டாரு. அல்லேலூயா! சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க. பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. வழக்கத்துக்கு மாற இவன் சாட்சி சொல்றான், எனக்கு யாருமே இல்லை, யாரும் வரல, நிக்கிறேன்னு சொன்னார்கள் நிக்கல, உனக்காக கடைசி வரைக்கும் இருப்பேன்னு சொன்னவங்க கூட இருக்கல, ஆனா எனக்காக கர்த்தர் இறங்கி வந்தாருங்க. நீங்க சாட்சி சொல்ல போறீங்க. நீங்க அப்படி சாட்சி சொல்ல போறீங்க. உங்க சாட்சி அவ்வளவு வித்தியாசமா இருக்க போகுது. எனக்கு தெரியல, இந்த வார்த்தையை மறுபடியும் கத்த சொல்றாரு. நீங்க வழக்கத்துக்கு மாறாத சாட்சி சொல்ல போறீங்க. அப்படின்னா வழக்கத்துக்கு மாறான அற்புதம். இதுவரைக்கும் கேட்டிராத அற்புதம், இதுவரைக்கும் அற்புதம் நடந்திராத வழியிலே அற்புதம், இதுவரைக்கும் விடுதலை கிடைத்திராத வழியில விடுதலை இந்த காலையில் இறங்கி வருகிறது, இந்த பகல் வேலை இறங்கி வருது. எனக்கு தான் அப்பா பேசாத விசுவாசிச்சீங்கன்னா அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க. பார்க்கலாம், 2 கையை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வார்த்தையின் வாழ்க்கையில் நிறைவேறட்டும், இந்த வார்த்தையின் வாழ்க்கையில் நிறைவேறட்டும், இந்த வார்த்தையின் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஆண்டவரே. எல்லாம் அப்படியே எழுமுங்க, பார்க்கலாம். நாம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! எல்லாம் அப்படி எழுப்பி நின்று கர்த்தர் நம்மோடு தெளிவா பேசியிருக்கிறார். நெடுநாள் காத்திருத்தல் இதயத்தை இலக்கி பண்ணுங்க. நீண்ட நாள் காத்திருக்கிற காரியம் உங்க உள்ளத்தை இலக்கி பண்ணதா? விரும்பினது வரப்போகுது. இந்த பகல்ல கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்றார், நீங்கள் விரும்பினது வருகிறது. எது விரும்பி காத்திருந்தீங்களோ அது வருது, எது நடக்கணும்னு காத்திருந்தீங்களோ அது வருது, இது நடந்தா நல்லா இருக்குமே யோசிச்சீங்களா அது வருது. விரும்பினதை கர்த்தர் கரத்தில் கொண்டு வருகிறார். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க எதிர்பார்த்தது இது நடக்கட்டும் என்று எதிர்பார்த்தது, இப்படி நடக்கட்டும் என்று எதிர்பார்த்தது, இது எனக்கு வேண்டும் என்று எதிர்பார்த்தது, விரும்பினதை கர்த்தர் கரத்தில் தருகிறார். விரும்பினது வருகிறது, அது ஜீவ வெளிச்சமாய் வருகிறது. ஜீவ வெளிச்சம்னா அதுக்கு சாவே இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னா கர்த்தர் தருகிற விடுதலை நிரந்தரமாய் இருக்க போகிறது. அது அழியாததாய், அது அழிவில்லாததாய், அது நிரந்தரமாய் இருக்க போகிறது. விசுவாசிக்கிறவங்க நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் அப்படி கண்களை மூடுவோம், நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த பகல் வேளையில கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். தேவனுடைய வார்த்தை நம்மிடத்துல வந்திருக்கிறது. தேவ ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டு இருக்கிறார். வார்த்தை வல்லமை உள்ளதுங்க, வார்த்தை விடுவிக்க வல்லதுங்க, வார்த்தை சுகமாக்க வல்லதுங்க. அல்லேலூயா! தேவனாகிய கர்த்தர் இந்த பகல் வேளையிலே நமக்கு அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார், விடுதலை தந்து கொண்டிருக்கிறார். தெய்வீக பிரசனம் இறங்கி கொண்டிருக்கிறதுங்க. நீங்க இதுவரை பார்க்காத ஒரு விடுதலை பார்க்க போறீங்க, இதுவரை கேட்காத ஒரு விடுதலை கேட்க போறீங்க. ஏன் தெரியுமா? அவர் சர்வ வல்லவர்,
அவர் சர்வ வல்லவர். அவரால கூடாத காரியம் ஒண்ணு இல்ல. மனுஷனால கூடாதவர்கள் தேவனால கூடும், மனிதனால முடியாதவர்கள் தேவனால கூடும், மனுஷனால செய்ய முடியாத காரியங்கள் தேவனாலே கூடும், தேவனால கூடும். அற்புதம் நடக்குது, அற்புதம் நடக்குது. நீ காத்திருந்த காரியத்துல என் தேவன் களிப்பை கொண்டு வருகிறார். இதுவரைக்கும் உன்னை அழ வச்சது இனி சந்தோஷத்தை கொண்டு வரும். இதுவரை உன்னை கலங்க பண்ணினது உனக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரும். இதுவரை உன்னை வேதனை படுத்தினது உனக்கு ஆனந்தத்தை கொண்டு வரும். இதுவரைக்கும் உன் புலம்பலுக்கு காரணமாய் இருந்தது உன் சந்தோஷத்திற்கு காரணமாய் மாறும். நீ விரும்பினதை கர்த்தர் உன் கரத்துல கொண்டு வருகிறார். நீ விரும்பினதை கர்த்தர் உன் கரத்துல கொண்டு வருகிறார். எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும்? இன்னைக்கு ஆண்டவர் என் கூட பேசியிருக்கிறாருங்க. இது எனக்காக பேசப்பட்ட வார்த்தை, இது எனக்காக பேசப்பட்ட வார்த்தை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது எனக்காக பேசப்பட்ட வார்த்தை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரபா ஷேகாத ரமா ரண்டேரி அந்தனமா ரேபாலா ஷேலா ரண்டூரி அந்தனமா ரகபா ஷேலா தினமா ரகதினமா ஓரபா ராதோரியா கபோலா ஷேகா ரண்டேரி அந்தூரமா ரகபா ஷேலா தரவா. இது உங்கள் அற்புதத்தின் நேரம், இது உங்கள் விடுதலையின் நேரம். தேவன் உங்களை விடுவிக்கிற நேரம், தேவன் உங்களை தொடுகிற நேரம், தேவன் உங்களை சுகப்படுத்துகிற நேரம், தேவன் உங்கள் கட்டுகளை உடைக்கிற நேரம், உங்கள் நீண்ட நாள் காத்திருப்பு முடிவுக்கு வருகிற நேரம், உங்கள் நீண்ட நாள் காத்திருப்புக்கு பதில் வருகிற நேரம், உங்கள் நீண்ட நாள் காத்திருப்புக்கு பதில் வருகிற நேரம். இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே, இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. சொல்லுங்க பார்த்தாமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே, இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. வார்த்தை உண்மை உள்ளது, கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, உயிர்ப்பிக்கிற வார்த்தை. இந்த பகல் வெளியில் கடந்து வந்திருக்கிறார். தேவன் செத்து போனவைகளை, மரித்த நிலங்களுக்கு நிகராக இருக்கிறவைகளை, அசைவில்லாமல் இருக்கிறவைகளை, நீண்ட நாட்களாக அசைவில்லாமல் இருக்கிற, நீண்ட நாட்களாக அற்புதம் நடக்க வாய்ப்பில்லாமல் இருக்கிற, நீண்ட நாட்களாக விடுதலை நடப்பதற்கு வாய்ப்பில்லாமல் இருக்கிற, அசைவற்றிருக்கிற உன் காரியங்களிலே தேவ கரம் இறங்கி வருகிறது. காத்திருந்து சோர்ந்து போனாயோ, காத்திருந்து ஏமாந்து போனாயோ, காத்திருந்து விரக்தி அடைந்தாயோ, காத்திருந்து கண்ணீர் வடித்தாயோ, காத்திருந்து ஏமாந்து போனாயோ, இந்த பகல் வேளையிலே ஹல்லேலூயா, ஓ உன் இதயத்தை புஷ்டியாக்குகிற, உன் உள்ளத்தை பலப்படுத்துகிற, உன்னை பலப்படுத்துகிற, உன்னை வாழ வைக்கிற, உன்னை உயர்த்துகிற, உனக்காக தேவ பிரசன்னம் இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. சில அசைவற்றிருக்கிற பிரச்சனைகளை தேவன் இந்த நாள் முதல் தம்முடைய கரத்தில் எடுக்க போகிறார். லாசருவின் கல்லறையில மரித்து வைக்கப்பட்ட அவன் 4 நாட்களாய் அசைவற்றிருக்கிறான். ஒரு முன்னேற்றம் இல்லை, ஒரு ப்ராக்ரஸ் இல்லை, ஒரு சிம்டமும் இல்லை, அற்புதத்திற்கான எந்த அடையாளம் இல்லை. கல்லறை நிசப்தமா இருக்கு, கல்லறை அமைதியா இருக்கு. சில சொல்ற வார்த்தை தான், நீண்ட நாள் என் பிரச்சனை அமைதியாவே இருக்குது பாஸ்டர், நீண்ட நாள் என் பிரச்சனையில ஒரு முன்னேற்றம் இல்லையே, நீண்ட நாள ஜெபிக்கிற காரியத்துல ஒரு முன்னேற்றமும் இல்லையே. உனக்கு ஒரு 4வது நாள் வருகிறது, உனக்கு ஒரு 4வது நாள் வருகிறது, உனக்கு ஒரு 4வது நாள் வருகிறது. நீ கல்லறையை விட்டு வெளியே வருகிற, ஓ மரித்த நிலையிலிருந்து வெளியே வருகிற, அசைவற்றிருக்க நிலைமை விட்டு வெளியே வருகிற.
ஒரு 4வது நாள் வருகிறது. உன் காத்திருப்பு முடிவுக்கு வருகிறது. உன் காத்திருப்பு முடிவுக்கு வருகிறது. உன் அற்புதம் பெரிதாயிருக்க போகிறது. யாருமே இல்லை என்று சொல்லுகிற உனக்கு, எனக்காக நிற்க யாருமே இல்லை என்று சொல்லுகிற உனக்கு, எனக்காக பரிந்து பேச யாருமே இல்லை என்று சொல்லுகிற உனக்கு, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்று சொல்லுகிற உனக்கு, மற்றவங்களுக்கு எல்லாரும் இருக்கிறாங்க, எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்ற உனக்கு தேவனே இறங்கி வருகிறார். நான் இருக்கிறேன், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று வாக்கு பண்ணின கர்த்தர் இந்த காலையிலே சொல்லுகிறார். உனக்கென்று யாரும் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உனக்காக நான் இருக்கிறேன், உனக்காக நான் இருக்கிறேன், உனக்காக நான் இருக்கிறேன், உனக்காக வழக்காட நான் இருக்கிறேன், உன் பட்சத்தில் நான் இருக்கிறேன், உன் சார்பில் நான் இருக்கிறேன். நீ சொல்ல போகிற சாட்சி இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில சொல்லி இராத சாட்சிகளா இருக்க போகிறது. நீ சொல்ல போகிற சாட்சி உன் வாழ்க்கையில இதுவரைக்கும் சொல்லி இராத சாட்சிகளா இருக்க போகிறது. நீ சொல்ல போகிற சாட்சி உன் வாழ்க்கையில இதுவரைக்கும் நீ சொல்லி இராத சாட்சிகளா இருக்க போகிறது. உன் காத்திருப்பு களிப்பாய் மாறும். ஏன் தெரியுமா? நீ விரும்பினதை கர்த்தர் உன் கரத்திலே தருகிறார். நீ விரும்பினதை, நீ எதிர்பார்த்ததை, நீ காத்திருந்ததை, நீ வேண்டிக் கொண்டதை கர்த்தர் உன் கரத்திலே கொண்டு வந்து தருகிறார்.